Praise the Lord. Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். Hallelujah. எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்து செய்திக்குள்ள கடந்து செல்லுவோம். Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி ராஜா. அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் எங்களுக்கு நீங்க தந்ததுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்கள் எல்லோரும் ஆண்டவரே ஒரே குடும்பமாக உங்களோட சமூகத்துக்கு முன்பதாக இணையும்படியாக செய்த கிருபைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, தேவ தூதர்கள் கொண்டு இந்த ஸ்தலத்தை நீங்க நிரப்பத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வந்திருக்கிற பிள்ளைகள், லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், யூடியூப்ல பார்க்க போற பிள்ளைகள் அத்தனை பேரும் நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும். மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் அப்பா. அப்பா ஆண்டவரே, இந்த நாள்ல நீங்க பேச போற வார்த்தைகள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும் சுவாமி. கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்ற ஒரு தலைப்பில் ஆவியானவரே, மாம்சமான எண்ணெய் கொண்டு நீங்க பேசுங்க, நீங்க இடைபெறுங்க. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்காருவோம். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு பேச சொல்லியிருக்கிற தலைப்பு, டு whom was the arm of the Lord revealed. இதுதான் தலைப்பு. தமிழ்ல கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது, இதுதான் தலைப்பு. இந்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். எனக்கோ என்னுடைய கணவருக்கோ 2 பேருக்கும் திருமண வாழ்க்கை ஆரம்பித்தது ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ். இந்த வருஷம் மார்ச் 31 ஆனிவர்சரி. 20 இயர்ஸ்க்கு வாழ்ந்த வாழ்க்கையில் நாங்கள் 2 பேரும் எங்களோட குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனாலும் அதே மாதிரி அன்பா பாசமா விட்டு கொடுக்காத ஒரு தன்மையில நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாங்கள் ஒரு முன்மாதிரியாக இருந்தால் தான் அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் சொல்லவும் முடியும். கிரைஸ்ட் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது ஆஸ் சொந்த ரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கிறது 2019 செப்டம்பர் 14 ஏன் நாங்கள் கிரைஸ்டை அக்செப்ட் பண்ண பிறகு எங்கள் வாழ்க்கையை மாறியதுன்ற காரணங்களும் இருக்கு. அது எங்கள் கணவரை வைத்து இன்னர் மேன் புக்கு என்ற ஒரு தலைப்பில் 1000 புக்குக்கு மேலே அவர் பிரிண்ட் பண்ண வச்சாரு. எங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி, குறிப்பாக உங்களுக்கு கொடுத்த ரெவரண்ட் டாக்டரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாரு, ப்ரீ பிளான் பை காட். எப்படி எங்களை மலேசியாவுக்கு கொண்டு வரணும். கிட்ட மலேசியாவில் நாங்கள் 2013க்கு வந்தோம் சிஸ்டர். 2013 வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி துபாயில் இருந்தோம். அந்த டைம்ல ஆண்டவர் எப்படியெல்லாம் பிளான் பண்ணி வைக்கிறாருன்றது ஒரு சாட்சி தான். அதை தெரியப்படுத்துறேன். இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்குதுன்னு அதுக்கு நிறைய ப்ரூஃப், சாட்சிகள், விட்னஸ் எல்லாருக்குமே இருக்கு. இதை குறித்து எங்க கணவர் ஒரு டெஸ்டிமனி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அந்த லிங்கை நாங்க இதுல போடுவோம். கர்த்தருடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான நாள். இந்த நாள்ல கர்த்தருடைய நாம மகிமைப்பட ஒரு சாட்சியை பதிவிட விரும்புகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிறைவாக அடியனுக்கு ஆசீர்வாதம் செய்து கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். அதாவது 2018 நான் மலேசியா தேசத்தில் இருக்கிற வீட்டை வாங்கினோம். உங்களுக்கு தெரியும் எங்கன்னு. இந்த வீடு 2018 வாங்கின உடனே 19ஓட என்ன வேலை முடிஞ்சது மலேசியா தேசத்தில். அப்புறம் 20, 21, 22 இந்த 3 வருஷம் 2021, 22, 20, 21, 22 இந்த 3 வருஷமும் கொடுமையான வருஷம். உங்களுக்கு தெரியும், கொரோனா வருஷம். இந்த கொரோனாவில் வேலை கிடையாது, வருமானம் கிடையாது. கிட்டத்தட்ட இந்த 3 வருஷத்துல ஒரு 3 மாசம் தான் வேலை செய்திருப்பேன்.
இந்த 3 மாசத்துல என்ன வருமானம் வந்திருக்கும், நாங்கள் எப்படி சமாளிச்சிருப்போம்னு உங்களால் யூகிக்க முடியும். அதுக்கப்புறம் 2019 தான் எங்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். நான் வீடு வாங்கும்போது கர்த்தருக்குள்ள இல்லை. கர்த்தருக்குள்ள இல்லை இருந்தாலும் என்னுடைய மனநிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எனக்கு எதற்கு வீடு, நான் என்ன செய்ய போகிறேன், இதை எப்படி கொண்டு வரப்போகிறேன் என்பதை ஆண்டவர் அறிந்து அன்றைக்கே நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த வீடு வாங்கும்போது அந்த வீடு நான் எனக்காக இதை ஒரு அனுபவிக்கணுன்றது வாங்குறதை விட என் மகளுக்கு அவள் ஸ்கூல் போற அவளுடைய உடல்நிலை கண்டிஷனை பார்த்து அவளுக்கு அந்த வீடு தான் சரி என்று நான் முடிவு கட்டி விட்டேன். என்னுடைய அந்த தீர்மானம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாரும் குடும்பஸ்தர்களாக இருக்கும்போது, பிள்ளைகள், பெற்றோர் எல்லாரும் இருக்கும்போது, குழந்தைகளுக்காக, தன் பிள்ளைகளுக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக எல்லாம் செய்ய நாம் முயற்சி செய்ய வேண்டும். இன்னைக்கு அநேகர் தன் பிள்ளைகளே கவனிக்கிறது இல்லை, தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் அப்படியே ஏதோ தானே விட்டு போயிடுறாங்க. இதனால பெரிய கஷ்டங்கள் இருக்கிறது. ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு முதிர்ச்சியானவர்கள் அவர்கள் தானாக போறது வேற விஷயம். பிள்ளைகளையும் விட்டு போறாங்க பாருங்க, அது பெரிய கொடுமை. என்னுடைய மகளுக்கு அது இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை வரக்கூடாது என்று வீடு வாங்கினேன். சரிங்களா? ஸோ இந்த தருணத்துல தான் ஆண்டவர் 2019 எங்களை தேர்ந்தெடுக்கிறார். எங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறார்னா, 2 பேருக்கும் மேஜர் சர்ஜரி, மகளுக்கும் மனைவிக்கும் மேரேஜ் சர்ஜரி ஆகி அதுல அவங்கள தப்பிக்க வைத்து எங்களை ஊழியத்திலே கொண்டு வந்தார். அவருடைய நாமம் மகிமைப்பட்டது. அதற்கு நாங்கள் சாட்சியாக இருந்தோம். இருந்தாலும் இந்த 3 வருஷம் இந்த பேங்க் லோன் கட்டணும் இல்லையா, இந்த பேங்க் லோன் கட் பண்றதுக்கு, இதை கட்டுறதுக்கு கர்த்தர் நமக்கு வருமானம் கொடுத்தாதானே உண்டு. அதனால ஒரு நம்பிக்கையில தான் இருந்தோம், இதை எப்படியாவது இதை கட்டணுமேன்னு. ஏன்னா 2019 அப்புறம் நாங்கள் கர்த்தருக்குள்ள இருந்ததுனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லாத ஆக்கிவிட்டார். நாங்கள் எதை பத்தியும் கவலைப்படாம வேலை கர்த்தர் கொடுப்பார் என்ற அந்த முயற்சியும் அது எல்லாம் ஒன்றிணைந்து வரும்போது கண்டிப்பாக கர்த்தர் கொடுத்தார். ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, 1 மாசம் டியூ கட்ட தான், லோன் கட்ட தான் பேங்க்ல அக்கௌண்ட்ல காசு இருக்கு. அந்த நேரத்தில் ஒரு வேலையை கொடுக்கிறார். அப்படி அந்த சோதித்து முழுசா சோதிச்சு தான் ஒவ்வொருத்தரையும் அவர் தேர்ந்தெடுக்கிறார். அவ்வளவு சோதனை, இவ்வளவு சோதனைக்கு அப்புறம் தான் இந்த வீட்டோட லோன் கட்ட வேலையும் கிடைத்தது, வருமானம் கிடைத்தது, எல்லாம் கர்த்தர் உருவாக்கி தந்தார். நல்ல தேவன் அவர் நம்மளுடைய தேவைகள் எல்லாம் அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவையோ அது எல்லாவற்றையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த தேவனை நாம் பிடித்துக் கொள்ளணும். நம்மளுடைய தேவன் பரிசுத்த ஆவியானவர். மத்தேயு 1:20 படிங்க. யோசேப்புக்கு தேவதூதர் சொல்றார், இந்த மரியாளுக்கு பிறக்கும் மகன், அதாவது இயேசுவானவர் பரிசுத்த ஆவியால் உருவாக்கப்பட்டவர். பரிசுத்த ஆவியால் உருவானது. பரிசுத்த ஆவியால் ஒரு மனுஷனுடைய சரீரம் எல்லாமே பரிசுத்த ஆவியில் இருக்கும்போது எவ்வளவு வல்லமை பாருங்க. அந்த வல்லமையில தான் அவர் நம்மளை நடத்துகிறார். அதே வல்லமையில தான் அவர் என்னையும் நடத்தினார். நல்ல வேலையை கொடுத்தார், வருமானத்தை கொடுத்தார், நமக்கு இந்த வீட்டை லோனை கட்ட உதவி செய்தார். அதனால என்னெல்லாம் நமக்கு தேவையோ எல்லாவற்றையும் அறிந்திருந்து அவர் நமக்கு உதவி செய்கிறார். அதாவது நான் இந்த சீக்கிரத்தில் இந்த சாட்சியை பதிவிட இருந்ததுனால இப்போ நைட்டில் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு காலையில் நீங்கள் சபையில் இதை நீங்கள் தெரிவிப்பீங்க என்று நம்பி நான் இதை போட்டுக்கிட்டு இருக்கேன். கர்த்தர் நல்லவர். இது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் ஒரு பெரிய நல்ல புதிய காரியம் கொடுத்தாருங்க. இவ்வளவாக பெரிய காரியங்கள்லாம் நம்மளை நம்முடைய தேவைகள்லாம் நிரப்பி நம்மளை சோதித்தறிந்து அவருக்கு பிடித்தமாய் இருந்து ஆகிவிட்டால் நம்மளை நல்லபடியாக காப்பாற்றுறார். நாம் அவருக்கு பிடித்தமான காரியங்களை செய்யணும், அதை நாம் செய்யணும், அதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அப்படி செய்யும் போது நிச்சயமாக ஜெயம் கொள்வீர்கள். நம்ம நித்திய ஜீவன் சபையை சேர்ந்த அத்தனை பேரும் இன்னைக்கு இந்த மெசேஜை இந்தியாவில் இருக்கிறவங்க கேட்கலாம், வேற தேசங்களில் இருக்கிறவங்க கேட்கலாம், ஸ்ரீலங்காவில் கேட்கலாம், டென்மார்க்லையும் கேட்கலாம், மலேசியா தேசத்தில் அநேகர் சபையார் நீங்கள் எல்லாரும் கேட்குறீங்க.
நீங்க எல்லாரும் கேட்டு இந்த சாட்சி அதாவது கர்த்தர் ஒருவர் தேர்ந்தெடுக்கும் போது அவருடைய தேவைகள் எல்லாம் நிரப்புகிறார். அது நிலையான ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறார். உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிரப்புவார். நீங்க கர்த்தருக்குள்ள உண்மையா இருக்கணும். நாம் எல்லாரும் கர்த்தருக்குள்ள உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்கும்போது அவர் நம்மை கைவிட மாட்டார். இந்த உலகத்தில் யாரையும் நம்ப முடியாது. கர்த்தரை நம்பினா அவர் கைவிடார். எந்த நேரமும் கைவிட மாட்டார். அதற்கு சாட்சியாக தான் இந்த சாட்சியை நான் பதிவிடுகிறேன். எவ்வளவோ சோதனைக்கு நடுவில் என்னுடைய தேவைகள் எல்லாம் நிரப்பி சரியான நேரத்தில் சரியான இடத்துல கொண்டு சென்று சரியான காரியங்களை நிறைவேற்றி அவர் சித்தம் பெரிய காரியங்களுக்காக நம்மை பயன்படுத்துகிறார். நித்திய ஜீவன் சபையை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரையும் பயன்படுத்த போறார். நாம் எல்லாரும் ஆயத்தமாக இருக்கணும். குறிப்பாக அந்த மலேசிய தேசத்தில் இருக்கிற நீங்கள் எல்லாரும் ஆயத்தமாங்க. இந்த தேசத்தையும் உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுப்பார். எங்களுக்கும் இந்த நித்திய ஜீவன் சபையில் நாங்களும் இந்த ஊழியத்தை அநேக தேசங்களுக்கு நாங்கள் கொண்டு செல்ல ஆயத்தமாக இருக்கிறோம். இன்னும் அநேக தேசங்களில் நம்மை அவர் கொண்டு செல்வார். அப்படிதான் நம்ம இந்த காரியத்தை செய்யணும். அவர் நம்மோடு இருக்கிறார். இயேசு நல்லவர். இயேசு நமக்கு தொடர்ந்து நம்மை காப்பாற்றுவார். கர்த்தர் உங்களை தொடர்ந்து காப்பாற்ற, உங்கள் தேவைகளை நிரப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய எல்லா நேரமும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு எல்லா தேவையான வசதிகள் செய்தாதான் நாங்க இந்த இடத்துல இருக்க முடியும். அதுக்கு தேவை ஒரு அடைக்கலும், ஒரு வீடு இருக்கணும், பிள்ளை மகளோட படிப்பு வசதிகள் இருக்கணும், அந்த வீடுக்கு உண்டான காரியங்கள் தேவைகள், அதுக்கு உண்டான வேலையும் இருக்கணும். கணவருக்கு எல்லாமே கொடுத்து எங்களுக்கு ஆயத்தமாக எங்களை படுத்தி வைத்ததுனால முழு மனதோடு அவர் அனுப்புற ஜனங்கள், கட்டில பாதிக்கப்பட்டிருக்க ஜனங்கள், விடுதலைக்குன்னு வர ஜனங்களுக்கு முழு மனதோடு என்னை நான் முழுமையா அர்ப்பணித்து ஜெபம் செய்து டெலிவரன்ஸ் ஜெபம் மூலமாக அவங்க இறைவனை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தி ஆர்ம் ஆஃப் தி லார்ட். இந்த தலைப்பு கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. ஏசாயா 53 அதிகாரத்துல 1-5 எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளைகளை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். நம்ம தாங்க அவரை விட்டு நம்மளோட முகங்களை நம்ம தான் மறைத்து கொள்கிறோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆனா நம்ம என்ன செய்தோம்னா, நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அவர் தேவன் தான் அடிச்சாரு, நொறுக்கினாரு, சிறுமையாக்கினாரு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அது கிடையாது. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. இத சொன்னா யார் நம்புவாங்க இல்லையா? எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது?
இந்த காரியத்தை வந்து ஏசப்பா வரத்துக்கு முன்னாடி 700 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்கதரிசி ஆகிய ஏசாயாவுக்கு வெளிப்படுத்துறாரு. ஆல்மைட்டி காட் வெளிப்படுத்துறாரு. அதோட மட்டுமல்ல, ஏசாயா 52:14 வசனம். எல்லாரும் வசனங்களை நோட் பண்ணிக்கங்க. நீங்க மறுபடியும் இந்த மெசேஜ் கண்டிப்பா நீங்க போய் பார்க்கணும். எத்தனை முறை நம்ம பேசினாலையும் ஒரே காரியம்தான் ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு. உங்களுக்கு இன்னும் அழகா தெளிவாக புரிய வரும். ஏசாயா 52:14 மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்டு அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அவ்வளோ விகார தோற்றமாக, அந்த காரம் அடைந்தவராக முகத்தோற்றம் அப்படி இருந்தது அவருக்கு. இந்த காட்சியை வந்து ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஏசப்பா வரதுக்கு முன்னாடி 700 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதர் காமிக்கிறார். ஆல்மைட்டி காட் காமிக்கிறார். இப்படி ஒரு தரிசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசி காண்கிறார். அதனால்தான் இப்படி ஒரு முகத்தை நான் பார்த்தேன்னு நான் ஜனங்களுக்கு சொன்னா என்னை நம்புவாங்களா? எங்கள் மூலமா பட்டதை விசுவாசித்தவன் யார்? அவருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அப்படின்னு வந்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றதுக்கு காரணம் இதுதான். எப்படிப்பட்ட தேவன், அந்த தேவனை இந்த மாதிரி அந்தகாரம் முகரூபம் மாறி விகார தோற்றத்தோட காட்சியை பார்க்கறக்குள்ளோ ஏசாயாவோட உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? அந்த நிலைமை யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அதனால தான் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் படப்போகிற பாடுகளை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசிக்கு இந்த சம்பவம் நிகழ்வதற்கு முன்பதாகவே 700 வருஷத்துக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு இந்த காரியத்தை தரிசனத்தின் மூலமா காமிச்சாராம். தரிசனம்னா தெரியல எல்லாருக்கும், விஷன். தரிசனத்தின் மூலமாக காண்பித்து அதை தத்ரூபமாக எழுத வைக்கிறார். வார்த்தைகளை சும்மா படிக்கிறது மட்டும் இல்லை, அதுக்குள்ள போயிடணும், அதோட ஆழத்துக்குள்ள போயிடணும். அது பேசுறக்குள்ள இருதத்தை தட்டணும், எழுப்பணும், உட்காந்து கேட்கிற மாதிரி பேசணும். அந்த வார்த்தைகள் அந்த அனுபவபூர்வமா பேசினாதான் மண்டியில் அட்லீஸ்ட் ஏறும். இல்லைன்னா இங்க கேட்டுட்டு இந்த காதல விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. அது தேவ ஆவியானவர் உணர்த்தினா மட்டும்தான் நம்மளால வந்து அந்த மாதிரி காரியங்களை வெளிப்படுத்த முடியும். கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எங்கள் மூலமா கேள்விப்பட்டது யார்? அல்லது அதை சொன்னா அதை விசுவாசிக்க போறவங்க யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இதுதான் தலைப்பு. ஹல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசியோட அழைப்பு என்ன? அது முதல்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன வந்து தேவ ஆவியானவர் ரெவரண்ட் டாக்டர் நல்லா கூப்பிட மாட்டார். மனுஷர்களுக்காக நான் வந்து அந்த காரியத்தை வேதத்தை முழுமையா படிச்ச பிறகுதான் அந்த பட்டத்தை எனக்கு என்னோட காட் ஃபாதர் கார்டினல் ரெவரண்ட் டாக்டர் விஜி செல்வராஜ் அப்பா அவர்கள் கொடுத்தார். முழுமையா என்னை சோதிச்சு எல்லாமே எந்தெந்த காரியம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சிட்ட பிறகுதான் எனக்கு ரெவரண்ட் டாக்டர் பட்டத்தை ஒரு மனிதன் மூலமா, அதாவது ஆவிக்குரிய தகவல் மூலமா கொடுத்தாரு. ஆனா தேவ ஆவியானவர் என்ன ஒரு தீர்க்கதரிசின்னு தான் கூப்பிடுவார். ஒரு தீர்க்கதரிசியோட அழைப்பு என்ன? வரும் காரியங்களை முன் அறிவிப்பது. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்றது தான் ஒரு தீர்க்கதரிசிகளோட அழைப்பு. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். பாஸ்ட் மட்டும் இல்ல, பிரசன்ட் என்ன நடந்துட்டு இருக்கு, இதுக்கு நான் இந்த மாதிரி காரியங்கள் பண்ணா ஃபியூச்சர்ல எப்படி நடக்குது, நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா, அதுவும் தெரியப்படுத்துறது தான் ஒரு தீர்க்கதரிசிகளோட வேலையாக இருக்கு. தேவன் அவர்களுக்கு, அந்த தீர்க்கதரிசிகளுக்கு அதை திட்டமாக தெளிவாக வெளிப்படுத்துவார் அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. என்னாகமும் நம்பர்ஸ் 12 அதிகாரத்துல 6 வசனம் 8 வசனம். என்னாகமும் 12:6. அப்பொழுது அவர்
என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். 8ஆம் வசனம். நான் அவனுடன் மறைமுகமாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனதென்ன என்றார். வார்னிங் கொடுக்கிறார் பாருங்க காட். ஒரு தீர்க்கதரிசிகளை கண்மூடித்தனமா பேசக்கூடாது. யாருமே சொல்லாத வார்த்தைகள், செய்யாத காரியங்கள், பேசாத விஷயங்கள், இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க மேல பிளேம் பண்ணி தான் தப்பிச்சுக்கலான்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை, அந்த எண்ணத்தை இதோட அந்த எண்ணத்தை அழிச்சிடணும். இந்த தீர்க்கதரிசி இப்படி சொன்னாங்க, இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க இப்படி கிடையாது, இப்படித்தான் இருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தீர்க்கதரிசிகளுக்கு இறைவனுக்கு தெரியும். அதனால்தான் அந்த வார்த்தை சொல்றாங்க. நான் அவனுடன் 8ஆம் வசனம் மறைமுகமாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறார். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனதென்ன அப்படின்னு தெரியப்படுத்தி 9ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சாலே தெரிஞ்சிடும். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல விழுவோம். ஸோ இந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் மேல சொல்லிட்டு பிளேம போட்டு பண்றதெல்லாம் பண்ணி தப்பிச்சுட்டா ஒரு பிரயோஜனம் இல்லை. இறைவனோட கோபத்தை தான் சம்பாதிக்க முடியும். அப்புறம் ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த மார்ச் மாசம் 1ஆம் தேதி 2026 சண்டே 3 மணி 3 AM நான் தியானம் பண்றதுக்குள்ளும் நிறைய விஷயங்கள் என்னோட டீம் இந்த செந்தூல் இடத்துக்காக பிரயாணம் பண்ணி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். இப்போ என்னோட உடல் ரீதியான விஷயங்கள் இறைவனுக்கு தெரியும். என்னால் தூரமாக டிராவல் எல்லாம் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறவங்களும் நியர்பை டிஸ்டன்ஸில் 2-3 செலக்ட் பண்ணுறவங்களும் சரி இந்த செந்தூல் எனக்கு கிட்டையா இருக்கு அப்படின்னு தெரியப்படுத்தி நான் இறைவன்கிட்ட கேட்குறேன். 3ஆம் மாதம் ஆயிடுச்சு ஆண்டவரே, 1ஆம் தேதி இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 3 மாதத்துக்கு உங்களுக்குள்ளே நாங்கள் போயிடுவோம் வேற சொன்னீங்களே, எங்களுக்கு இன்னும் அமையாமல் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி பார்த்து வச்சுட்டீங்க இடம், அதை எங்களுக்கு காமிங்க, வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள இறைவன் என் கூட ஒரு மனிதனை போல பக்கத்துல உட்கார்ந்து இந்த காரியங்களை தெரியப்படுத்துறாரு. என்ன சொன்னார்னா, முதல்ல நீ முன் பணத்தை போடு, அதுக்கப்புறமா அந்த பணத்தை நான் உனக்கு கொடுத்துட்றேன். அவர் கொடுக்குறேன்னு சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு 15,000 வெளியே ரெடி பண்றேன், 15,000 ரிக்கெட்டை ரெடி பண்றேன். ரெடி பண்ண கையோடும் அன்னைக்கு சர்வீஸ் முடிஞ்சக்குள்ளோ நான் ஸ்டீவன் தம்பிக்கு என்னோட டீமுக்கு ஒரு 5,000 வெள்ளியை முன் பணமா நீ போய் அட்வான்ஸை கட்டிட்டு அந்த இடத்துக்கு 3 மாசம் என்னோட டெபாசிட் ஏதோ கட்டணும்னு சொன்னாங்க, அதை கட்டிட்டு சாவியை வாங்கிட்டு வாப்பா, இதை தான் சொன்னேன். ஸோ டீமை அதை அக்செப்ட் பண்ணி அந்த தம்பி வாங்கிட்டு போறாரு. மறுநாள் மார்ச் 2ஆம் தேதி அந்த இந்த ஏஜென்ட்டுக்கு தெரியப்படுத்துறாரு, இப்படி பணம் ரெடியா இருக்கு, நாங்கள் அக்ரிமெண்ட்டு நாங்கள் பண்ணி சைன் பண்ணுவோம், எங்களுக்கு சாவி கொடுங்க. அப்புறம் 9:44 மார்னிங் 2ஆம் தேதி மார்ச் 2ஆம் தேதி ஸ்ரீவன் தம்பிட்டு ஒரு மெசேஜ் எனக்கு. ஏன்னா 2 முறை இந்த இடத்த கொடுக்க மாட்டேன்னு அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. மறுபடியும் நீங்க பாருங்க, அப்போ நாங்கள் முடிவு எடுக்கிறோன்னு. அதுக்கப்புறம் ஸ்ரீவன் தம்பி வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி சொல்றாப்புல, சரி ஓகே நீ அந்த இடத்த முடிச்சுட்டுப்பா. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, முன் பணத்தை நீ போடு, ஆரம்பி, நான் அந்த இடத்த உனக்கு கொடுக்குறேன்னு எனக்கு தெரியப்படுத்திட்டாரு. 2ஆம் தேதி 9:44 அவர்கிட்ட இருந்து மெசேஜ் தம்பி கிட்ட இருந்து, அம்மா இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த இடம் கொடுக்கறதுல வருஷம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க.
நான் வந்து இந்த இடத்த ஆளையோ இல்ல ஓனரையோ இல்ல ஏஜென்ட்டோ அவங்களெல்லாம் நான் பார்க்கல. எனக்கு ப்ராமிஸ் பண்ணது என்னோட தேவ ஆவியானவர். அவர் சரி தம்பி நான் வந்து ஜெபம் பண்றேன், ஜெபத்துல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஃபோன் கட் பண்ணிட்டு நான் உட்காந்து இறைவன் கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்கிட்ட பக்கத்துல உட்காந்து ஒரு நண்பனை போல பேசி பிரத்யட்சமாக முகமுகமாக உங்களோட சாயலை காமிச்சு என்கிட்ட பேசுனீங்களே, அப்படி பேசின பிறகு இப்ப இந்த மனிதன் இல்ல கொடுக்கறதுலன்றாங்க. அப்ப அது உண்மையா, நீங்க சொன்னது உண்மையா? பதிலே வரல எனக்கு. அந்த நாள்ல மார்ச் 2ஆம் தேதி தான் நைட்டு 10 மணிக்கு வந்து புஷப் நம்ம கொடுத்துருக்கிற புஷப்போட முகத்தை காமிக்கிறாரு. காமிச்சிட்டு தெரியப்படுத்துறாரு, நீ தனியா வந்து இந்த இடத்துல நடத்த முடியாது, நிறைய அலிகேஷன்ஸ் அது இதெல்லாம் ப்ராப்ளம்கள்லாம் வைக்குவாங்க. அதனால தத்தோ ஒரு அதிகாரத்துல உள்ள அதிகாரி வந்து மினிஸ்ட்ரியில உள்ள அதிகாரத்துல உள்ள அதிகாரி வச்சு அவங்க மூலமா நீ எடுத்தினாக்கா நல்லா இருக்கும், சேஃபா இருக்கும் அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறாரு. அப்போ வந்து உடனே அவர் கால் பண்ணி இந்த மாதிரி ஆண்டவருக்கு முகத்தை காமிச்சு இந்த விஷயத்த சொன்னாரு புஷர். ஸோ பணம் எல்லாம் ரெடியா இருக்கு, நீங்க வந்து பேசி பாருங்க அப்படின்னு வந்து பினாங்க தத்துவம். ஸோ அப்படி இருக்கிறவங்களும் அப்படியா சொன்னார் ஆண்டவர். சரி உடனே நம்பர் அனுப்புங்க. நம்பர் அனுப்புற மறுநாள் மார்ச் 3ஆம் தேதி காலையில 8:30 மணிக்கெல்லாம் அவர்கிட்ட கால் வருது. பார்த்தா இந்த ஓனரும் சரி லேண்ட்லார்டும் சரி சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஓப்பனிங் செரமனில நான் வந்து டீட்டெயிலாக பேசியிருப்பேன். இந்த காரியத்தை ஏன் இன்னைக்கு சொல்றேன்னாக்கா, ஏப்ரல் மாதம் இந்த மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை இங்கே வந்து நம்ம பசங்க வந்து ஆயத்தம் பண்ணுவாங்க, இடத்த ஆயத்தம் பண்ணுவாங்க. ஏன்னா நாளைக்கு சர்வீஸ் இருக்கிறதுனால அது பண்ணிட்டு வராங்க. வந்தக்குள்ளோ எங்க ஹஸ்பண்ட்க்கு மறுநாள் 12ஆம் தேதி விடிய காலில் ஃப்ளைட்டு டென்மார்க் போனோம். ஸோ அப்போ இந்த எங்கள் டீம் கிட்ட கூட வந்து உட்காந்து நாங்கள் டின்னர் சாப்பிட்றக்குள்ளும் முதல்ல எங்கள் கணவர்கிட்ட இந்த விஷயத்த வந்து நான் தெரியப்படுத்துகிறேன், எப்படி இந்த இடம் எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி. அவர் பிரமித்து போய் ஷாக் ஆனார். இப்படி ஒரு தேவன் இவ்வளோ ஒரு பேசுகிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த மாதிரி அவர் வந்து தெரியப்படுத்தினக்குள்ளோ எஸ் முகமுகமாக பேசுகிற தேவன், ஒரு நண்பரை போல ஒரு மனிதனை போல பேசுறாரு. அந்த அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால தான் என்னால் அது உணர்ந்து பேச முடியும். அதுக்கெல்லாம் சாட்சிகள் நம்ம பிள்ளைகளே இருக்கிறாங்க. ஸோ அதனால என்னன்னாக்கா 8ஆம் வசனத்துப்படி முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் ஃபேஸ் டு ஃபேஸ் அல்லாமல் பிரத்யட்சமாகவும் எல்லாராலும் பார்க்க முடியும், அவரை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஒரு தீர்க்கதரிசிகளுக்கு அந்த வரத்தை கொடுத்துடுறாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. அதனால இப்ப பாருங்க, கரெக்டா 1 மாசம் ஆச்சு நாங்க திறந்து. மார்ச் 22ஆம் தேதி இல்லையா, மார்ச் மாசம் மறக்கவே முடியாது. என்னோட மூத்த மகளோட பிறந்த நாள் 7ஆம் தேதி, என்னோட 2வது மகள் டோலியோட பிறந்த நாள் பிளஸ் எங்களோட ஆனிவர்சரி 31. இனியோட வந்து 1 மாசம் ஆச்சு. 22ஆம் தேதி திறந்து ஓப்பனிங் ஆகி சர்ச் ஓப்பனிங் ஆகி ஏப்ரல் மாதம் வந்தாலேயே போதும், அந்த 25ஆம் தேதி ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவேன் நான். ஏன்னா என்னோட மகள் 31 மார்ச்சில் பிறக்கிறாங்க. 1 மாதம் கிட்ட வெண்டிலேட்டர்லேயே வச்சு இந்த ஏப்ரல் 25ஆவது நாள், அதாவது நேற்று நாங்களே போய் அந்த மகளோட வெண்டிலேட்டர் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது. மகளோட உயிர் பிரியுது. அந்த டைம்ல அந்த நாள்ல யாரோட நான் வந்து தொடர்பு வைக்க மாட்டேன், பேச மாட்டேன், மௌனமா இருப்பேன். ஏன்னா அந்த வலி வேதனையோட கடந்து போயிருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். அந்த விஷயத்தை நான் அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக நேத்து எனக்கு அருமையான மகள் பேட்ரிஸை கொடுத்து அந்த குழந்தைக்கு நீ முழுக்க ஞானஸ்தானம் கொடுத்து மறுபடியும் அந்த குழந்தைக்கு ஒரு தாயாக, ஆவிக்குரிய தாயாக மாறுன்னு அந்த விஷயத்தை டிப்ரெஷன்ல கடந்து செலவிக்கிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு துல்லியமாக அவர் டேக் கேர் பண்றாருன்றதுக்கு அனுபவிச்சுவ நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ இது விட பல பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய தாயாக மாத்தி இருக்கிறார். காட் மதர் எல்லாம் சிலருக்கு வந்து அதை வந்து காடுன்னு சொல்லிக்கிறாங்கன்னு அது ஒரு கூட்டம் இருக்குது, தெரிஞ்சுட்டு இருக்குது.
அதான் தமிழ்லயே சொல்ற ஆவிக்குரிய தாய் இல்லையா? பல குழந்தைங்களுக்கு தாயாக மாத்தினாரு. நேத்து சம்பவித்த அந்த நாள் ஏன் பர்டிகுலரா சொல்றேன்னா, பேட்ரிஸை வந்து அவங்களுக்கு 7 வயசு ஆச்சு. முழுக்க ஞானஸ்தானம் கொடுத்து அவங்களுக்கு டெடிகேஷன் பண்ணுன்னு சொன்னாரு. அந்த நாளையும் குறிக்க சொல்லிட்டு தெரியப்படுத்தினாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு தாய்க்கு இதை விட வேற எந்த சந்தோஷம் தேவை கிடையாது இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில சமயங்களில் முகமுகமாக பேசியும் காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அனுபவத்தை தான் பெற்றவர் தீர்க்கதரிசியான ஏசையா. அந்த காலத்துல, இந்த காலத்திலேயே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அதே சேம் அனுபவத்தோட தான் எனக்கும் இந்த இடத்த கொடுத்து அவர் வந்து பிள்ளைகளுக்கு நீ என்னோட சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு அப்படி வந்து தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஸோ அதை சொன்ன மாதிரியே வந்து தத்தோ மூலமா அவங்க எல்லாம் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால, ஸோ என் பேர் மேலே அக்ரிமெண்ட் ஆனாலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆலயம் இது, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இடம், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தலம், உங்களோட வீடு, இது உங்களோட வீடு நினைச்சாதான் உங்களுக்கு அந்த எங்களுக்கு சொந்தமான ஒரு விஷயம் இதுன்றது தான் நினைச்சாதான் அந்த உணர்வே வரும். சும்மா வந்து உக்காந்துட்டு போய் ஷோ ஆஃப் காமிச்சிட்டு போறதுல பிரயோஜனம் இல்லை. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இடம், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வீடு, இது என்னோட சொந்த வீடு. என்னென்ன காரியங்கள் நம்ம பண்ணணுமோ முழுசா நம்ம வந்து பண்ணணும். இதுதான் தேவனும் எதிர்பார்க்கிறார். இடம் இல்லாம எத்தனை 5 மாசம் நம்ம தவிச்சோம் இல்லையா? இவ்வளவு நல்ல அற்புதமான இடத்தை கொடுத்திருக்கிறாரு. அதை பார்க்க வேண்டிய பொறுப்பு, பராமரிக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கு. உங்களோட சொந்த வீட்டுக்கு வரதுக்கு உங்களுக்கு அழைப்பு தேவையில்லை. நீங்களாம் விஐபியோ கிடையாது, கெஸ்டோ கிடையாது. இது உங்களோட வீடு. யாராவது சொந்த வீட்டுக்கு அழைப்பு கொடுப்பாங்கிறது? நம்ம உங்க டாட்டரை வாமா இன்னைக்கு வீட்டுக்குன்னு சொல்வீங்களா? அவங்களோட வீடு. ஸோ அந்த மாதிரி அப்பா எப்பவுமே தன்னோட பிள்ளைகளை வந்து வாங்க உங்க வீட்டுக்கு கூப்பிடலாம் மாட்டாரு. அது அப்பா வீடு, உரிமையோட போவோம் இல்லையாம்மா? யாரும் அப்படித்தாங்கம்மா நீ போற கேட்டு போறியா? அப்பா பர்மிஷன் கொடுத்தா போறேன்னு இல்லையா? உன்னோட வீட்டுக்கு நீ போற. அதே மாதிரி இது உங்க வீடு, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வீடு. ஒவ்வொரு தடவை ஷேரன் கூப்பிடணும் எல்லாத்தையும், வரீங்களா இன்னைக்கு, வரீங்களா இன்னைக்கு. ஏன் அந்த மாதிரி? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வீடு, அது அப்பா வீடு. அவர் எனக்கு நான் கொடுத்த பணத்தை எனக்கு கொடுத்துட்டாரு. அப்போ அவருக்கு தானே எல்லாமே. அப்போ அவருக்கு சொந்தமானதுன்னா பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே சொந்தமானது தானே இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ நம்மளது நினைச்சாதான் நமக்கு வந்து நம்மள்தான் இருக்கும். இது 3rd person நினைச்சா 3rd person தான். நினைப்பு தான். ஒரு பழமொழி இருக்கு, நினைப்பு தான் பொழப்பு கிடைக்கும். நினைப்பு வந்து நல்லா இருக்கணும். நமக்கு கொடுத்திருக்கிற வீடு, நம்ம வீடு நம்ம தான் பார்க்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தான் கேர் எடுக்கணும். ஹல்லேலூயா. இன்னொரு தரிசனத்தை ஏசையா காண்கிறான். ஏசையா 9ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி, அதாவது ஃபியூச்சர்ல வரப்போற இந்த தேவன் ஜீசஸ் கிரைஸ்ட் தாவீதோட சிங்காசனத்தை அவர் தான் ஆள போற விஷயம். அந்த சிங்காசனத்தை அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். அப்படிப்பட்ட தேவன் தான் வந்து அந்த சிங்காசனத்துல உட்கார போறார். அந்த விஷயத்தை வந்து ஏசாயா தீர்க்கதரிசிக்கு முன் அறிவிக்கிறார்.
நியாயத்தினாலும் நீதினாலும் நிலைப்படுத்துகிற ஒரே தேவன் வரப்போறாருன்றது அறிவிக்கிறாரு. இப்படி ஒரு விஷயத்தை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தரிசனத்தின் மூலமா அவர் காமிக்க வச்சு எழுத வைக்கிறாரு. ஏசாயா 4:14 படி அவர் ஒரு கன்னிகையின் வயிற்றில் பிறப்பார் என்பது தெரியப்படுத்துறாரு. அவருக்கு பேர் இம்மானுவேல் என்று எண்ணப்படும் என்றதும் தெரியப்படுத்துறாரு. சோ இப்படி ஒரு விஷயத்தை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தேவன் தெரியப்படுத்தி இப்படி ஒரு குமாரன் வரப்போறாருன்றது தெரியப்படுத்துறாரு. அவரோட ஊழியம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படி ஒரு குமாரன் வரப்போறக்குள்ளோ அப்படி ஒரு தேவன் அந்த நீதியை குறித்து நியாய தீர்ப்பு குறித்து உட்கார போற சிங்காசனத்துல உட்கார போற தேவன் மனு உருவ கொண்டு வரப்போறக்குள்ளோ அவருடைய ஊழியம் எப்படி இருக்கும் இதையும் தெரியப்படுத்துறார். ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல 1-5 ஆகிலும் அவர் செபலோன் நாட்டையும் நத்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலங்களில் இருந்ததை போல அது இருண்டு இருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்தில் உள்ள புறஜாதியாருடைய கலிலியாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறதை போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்கையில் களி கூறுகிறதை போலவும். இப்ப கொள்ளை அடிச்சுட்டு அதுல பங்கிட்டாக்கா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன் அவரோட ஊழியம் எப்படி இருக்கும்னு. கொள்ளையை பங்கிட்டு கொள்கையில் களி கூறுகிறதை போலவும் உமக்கு முன்பதாக மகிழ்கிறார்கள். மீதியாரின் நாளில் நடந்ததை போல அவர்கள் சுமந்த நொகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாட்டையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமிலியா யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் ரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அவரது ஏசப்பாது ரத்தத்தில் புரண்ட உடுப்பும் ஆக்னிக்கு இரையாக சுட்டெரிக்கப்படும். இப்படிதான் ஒரு தரிசனத்தை இயேசுவோட ஊழியம் இப்படிதான் இருக்கும்னு ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஃபாதர் முன் அறிவிக்கிறார், தெரியப்படுத்துறார். பாருங்க அப்படி எப்படிப்பட்ட ஊழியம் இருக்கும்னு. இயேசுவின் ஊழியம் மரண இருளில் இருக்கிற நம்பிக்கையற்ற மக்களுக்கு அவரோட ஊழியம் வெளிச்சமாக இருக்குன்றார். நம்பிக்கை இல்லாத மனிதர்களுக்கு, நம்பிக்கையற்ற மனிதர்களுக்கு அவருடைய ஊழியம் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் என்பதை முன் அறிவிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு முன் அறிவிக்கிறார். மரண இருள பள்ளத்தாக்குல இருக்கிற இருட்டான முகங்களுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரார். அப்படிதான் அவரோட ஊழியம் இருக்கும்னு ஏசாயா தீர்க்கதரிசிக்கு முன் அறிவிக்கிறார். அதே விதமாக தான் அவரோட ஊழியம் இருந்தது. ஏசாயா 53:1-5 நோட் பண்ணிக்கங்க, ஆல்ரெடி படிச்சிருக்கிறது. ஏசாயா 52:14 இயேசு கிறிஸ்து சிலுவையில படப்போகிற பாடுகளை பற்றி திட்டமும் தெளிவாகவும் அவர் 700 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிடுறார். இப்படித்தான் இருக்கும் அவரோட ஊழியன்னு. என்றாலும் ஏசாயா 53:1 படி இதெல்லாம் அவருக்கு தரிசனத்துல காமிச்சு எழுத வச்சாலையும் எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் அல்லது விசுவாசிக்க கூடியவர் யார்? ஏன் அப்படி அவர் சொன்னார் இல்லையா? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இதுதான் தலைப்பு. சோ இப்படி இருக்கிறக்குள்ள ஏன் அப்படி அவர் சொன்னாரு
இந்த தரிசனத்தை ஏன் அவர் வந்து அப்படி காமிச்சு இப்படித்தான் இருக்குவாரு, இப்படித்தான் ஊழியம் இருக்கோ, அந்தகார இருள்ல அவரோட முகம் இருக்கோ, விகார தோற்றத்தோட இருக்கும் அவரோட முகமெல்லாம் காயம், முள்முடி, வாரினால் அடிக்கப்பட்ட காயம், ரத்த சிந்தின காயம், ஈட்டினால் குத்தப்பட்டுகிற காயம், அருவருப்பான முகம், அந்தகார விரும்பத்தக்க ரூபம் இல்லாத ஒரு முகமாக ஏன் தீர்க்கதரிசியான ஏசாயாக்கு அன்னைக்கு காமிச்சார். 2025 சிஸ்டர் ஜெனட் இவங்க வந்து அந்த போன வருஷம் மிடில் அவங்களுக்கு ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அவங்க கிட்ட இருந்து வருது. 4வது ஸ்டேஜ் குடல் கேன்சர், ரொம்ப டேஞ்சரான ஒரு கேஸ் இது. 3 வருஷமா அவங்க தெரியும். ஆனா அவங்க கிட்ட இருந்து ப்ரேயர் ரிக்வெஸ்ட் தன்னோட சரீரத்துக்கு உண்டானது வருது. அந்த காரியத்தை எடுத்து ஜெபம் பண்றதுக்குள்ள ஆண்டவர் வெளிப்படுத்துது ஃபியூச்சர் எண்ணி 3 மாசத்துக்குள்ள அவங்கள ஒரு கஃபின்ல காமிக்கிறாங்க. சவப்பெட்டியில அவங்க சவமாக இருக்கிறாங்க. அவங்களோட தலையில ஃபோர்ஹெட்ல அவங்க எல்டர் சன், இப்போ அவர் காலேஜ் படிக்கிற 2 பேர் பாய்ஸ், அவரு வந்து அந்த எல்டர் சன்னு ஃபோர்ஹெட்ல முத்தம் கொடுக்கிறாரு. அவங்க கணவர் அந்த 2 பாய்ஸுங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த சின்ன வயசுல இந்த சிஸ்டருக்கு வர வேண்டாமே. அது பார்த்த உடனே எனக்கு ஒரே பதட்டம், மனசுல வந்து ஒரு தடமாற்றம் வந்துச்சு. ஐயோ, என்ன எப்படி இவங்களை வந்து நான் காப்பாத்தி எப்படி மீட்டெடுக்கிறது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நான் கேட்கிறேன். ஆண்டவர் தெரியப்படுத்துறாரு, நீ இப்படியெல்லாம் கேட்டா உனக்கு பிரயோஜனம் இல்லை. நீ என்ன பண்ணு, முதல்ல நீ அவங்களுக்கு தாயாக மாறு. நீ தாயாக மாறினா தான் உனக்கு மனதுருக்கம் வரும். நீ எப்ப மனதுருகி ஜெபம் பண்றியோ உன் மூலமா இயேசு கிறிஸ்துவிலிருந்து பரிசுத்தாவியானவர் மூலமாக தேவனோட அன்பை அந்த மகள் காண்பாதுன்னு சொன்னார். ஸோ அதே போல அவங்களுக்கு தெரியப்படுத்துற, நீங்க சால்வேஷன் முதல்ல எடுங்க, பேப்டிசம் எடுங்க. பல போராட்டத்துக்கு நடுவில் அவங்க வராங்க. 2 சன்னையும் கூப்பிட்டு வராங்க. 3 பேரும் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாங்க. அது அப்படியே போகுது. அந்த மிடில் சொல்றேன், ஜூன் மாசம் மிடில் போன வருஷம் 2025. ஸோ அதை சொன்ன மாதிரியே அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த குடல் கேன்சர் வேரோட பிடுங்கி எரிஞ்சிட்டார் ஆண்டவர். உயிரோட மீட்டெடுத்து கொண்டு வராரு. அந்த குறிப்பிட்ட நாளுக்கு தகுந்த மாதிரி எந்த காட்சியை நான் பார்த்தனோ அந்த காட்சி வேற விதமா எனக்கு காமிச்சாரு. அந்த ஜெனட் சிஸ்டரு அவங்களே கொண்டு வந்து நம்ம சபையில சாட்சி சொல்ல வைக்கிறாரு. தேவ பலன்ல இந்த சாட்சி இருக்கு. இப்போ பிரசன்ட் 2026 வருஷம் மார்ச் 22ஆம் தேதியும் அவங்க சாட்சி சொல்லி இருக்கிறாங்க. அந்த லிங்கை நாங்க இதுல ஷேர் பண்றோம், பார்த்துக்கங்க. என்ன மாதிரி காட்சின்னா, இப்போ சன்னு வந்து அந்த கஃபின்ல வைக்கிறக்குள்ள தாய்க்கு முத்தம் கொடுக்கிறாரு. அந்த முத்தத்துக்கும் இன்னைக்கு அந்த தாய் உயிரோட இருக்கிறாங்கோ. அவங்க அதே மூத்த சன்னை என் கண் எதிர்க்கவே விஷன் அப்படியே பாக்குறேன், நேருக்கு நேரம், பிராக்டிக்கலா, பிசிக்கலா, பிரத்யட்சமா பாக்குறேன். அந்த மூத்த சன்னு அந்த தாயார் வந்து அந்த மூத்த சன்னோட ஃபோர்ஹெடுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. ஒரே முத்தம் தான், எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. நீ கவலைப்படாத, இதுக்கு மேல உன் கூட தான் இருப்பேன்னு அந்த தாயார் தன்னோட மகனுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. அந்த மகன் கொடுத்த முத்தம், அம்மா என்னை விட்டுட்டு போறியா, எங்களெல்லாம் அனாதையை விட்டுட்டு போறியான்ற அந்த எண்ணம் வரும் அந்த முத்தத்துக்கு. ஒரே முத்தம் தான், எப்படி இருக்குல்ல வித்தியாசம். ஹல்லேலூயா. இந்த காட்சியை கண்ணார நான் பார்த்தேங்க. அதனால தான் தேவ ஆவியானவர் NJPH பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துறாரு. இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை தான் ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு வரத்துக்கு முன்னாடி 700 வருஷத்துக்கு முன்னாடி இதே காட்சியை தரிசனத்துல காண்கிறார். சோ அதை தான் முன் அறிவித்து இருக்கிறாரு. இன்னொரு தரிசனத்தையும் தேவ ஆல்மைட்டி காட் ஏசாயா தீர்க்கதரிசி காமிக்கிறார். காணக்கூடாத இறைவன் ஒரு தரிசனத்தில் காண்கிறாராம். ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல 1-10, ஊசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறது கண்டேன். இருக்க கண்டேன்.
அவருடைய வஸ்திர தொங்கலால் அவரோட வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அவரோட இங்க உட்கார்ந்துட்டாருனாக்கா ஃபுல்லா அந்த அப்படியே தேவாலயம் நிறைந்திருக்கும். அந்த எல்லாமே பர்ஃபெக்டா அவர் இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். இந்த இடத்துல இருந்து அந்த லாஸ்ட் எண்டு கிச்சன் வரைக்கும் எந்த ஒரு லெஃப்ட் ஓவர் திங்ஸ் எல்லாம் நீட்டா கிளீனா சுத்தமா யூஸ்டான விஷயம் எதுவும் இருக்கக்கூடாது. சின்ன சின்ன விஷயம் அதெல்லாம் கிளியரா இருக்கணும். ஏன்னா அவர் வஸ்திர தொங்கல் ஆலயம் தேவாலயம் முழுவதும் நிறைந்திருக்கு. அவர் இங்க உட்கார்ந்து இருக்கக்குள்ளும் அதே தான் இங்கேயும், அங்க மட்டும் இல்லை, இங்கேயும் அப்படிதான். ஏன்னா இது அவர் கொடுத்திருக்கிற ஸ்தலம். இது அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால், செட்டைனாக்கா விங்ஸ், அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருந்தது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அப்போ அதே தானே இந்த இடத்துலயும், பூமியில தானே இருக்கு இந்த சர்ச், செந்தூர் சர்ச். அந்த சத்தத்தின்படி இந்த ஹோலி டே பரிசுத்த ஓய்வு நாள கொடுத்திருக்கிறார்னா, அந்த சேனைகளின் கர்த்தரோட வஸ்திர தொங்கலால இந்த ஆலயம் முழுவதும் நிறைந்திருக்கு. ஆட்டோமேட்டிக்லி பயபக்தி நமக்குள்ள வந்துடணும். பூமி எங்கும் நிறைந்திருந்தது. அவர் பரிசுத்தர். ஒரு சின்ன அசுத்தமாச்சுன்னா எல்லாம் டோட்டலா சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிடுவார். ஏன்னா இந்த இடத்துல அவர் நடமாடிட்டு இருக்கிறாருங்க. மொத்தமா இல்ல, இதெல்லாம் சேஞ்ச் பண்ண வச்சார். அசுத்தம் ஆயிடுச்சுன்னு அவரு சின்ன சின்ன விஷயத்த நோட் பண்றாரு. கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர் அப்படி கூப்பிட்டு சொல்றக்குள்ளோ பூமி எங்கும் அப்படியே வந்து நிறைந்து இருக்கு, மகிழ்ந்து இருந்ததுன்னு தெரியப்படுத்துறாரு. கூப்பிட்டு சொல்றாங்க இல்லையாமா? 4ஆம் வசனம், அதுல 4ஆம் வசனம், கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால நிறைந்தது. டவுன் வரைக்கும் ஏன் நம்ம வந்து கிளீன் பண்ணோம்னா ஏறி வருவாங்க. அந்த கோடிக்கணக்கான தேவதூதர்கள் ஏறி வருவாங்க, ரொம்ப வாங்க இங்க. அப்புறம் பிதா வருவாரு, குமாரன் வருவாரு, பசுத்தாவியன் வருவாரு, 24 மூப்பர்கள் வருவாரு. இந்த இடம் புகையினால நிரம்பி இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு வந்து நம்ம பரிசுத்தமான ஸ்தலமாக எண்ணணும். நம்ம சிந்தனை எண்ணங்கள் பரிசுத்தமா இருந்தா தான் அந்த எண்ணம் வரும். எல்லாமே கிளியரா இருக்கணும். தேவன் அவ்வளோ அக்யூரேட்டா பார்க்கிற தேவன். சோ வாசல்கள் நிலைகள் அசைந்து ஆலயம் வாசல் எண்டு அந்த கேட்டுல இருந்து போக ஆரம்பிச்சிடுதுமா. புரியுதுங்களா நான் சொல்றது? Are you there with me? அங்கிருந்து ஆரம்பிக்குது. புகையினால் நிறைந்திருந்தது. 5ஆம் வசனம், அப்பொழுது நான் ஐயோ அதமானி, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே, என் கண்கள் கண்டதே என்றேன். அந்த ராஜாவை அசுத்தமாக இருந்து ஜனங்கள் என் கூட அசுத்தமாக இருந்த அந்த உதடுகள் இருந்த நடுவுல நான் இருந்தாலையும், சேனைகளின் ராஜாவே என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களின் ஒருவன் பலிபீடத்துல, இங்கிருந்து ஒரு சேராபீன்கள் மேல இருந்த ஒரு சேராபீன் இருந்தது இல்லையா, சிங்காசனத்துக்கு மேல, அதுல ஒரு சேராபீன் என்ன பண்றாரு? அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த கொரட்டால்
ஒரு நெருப்பு தழலை, அதாவது நிலக்கரி காயில். ஸோ ஒரு கொரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? கரெக்டாமா? இல்ல 7ஆம் வசனம். 7ஆம் வசனத்து அத 6ஆம் வசனத்தின் படி, அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த கொரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனாலே என் வாயை, முதல்ல அது தவறு, 7ஆம் வசனம், அதனாலே என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் என நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். ஆண்டவர் சொல்றாருங்க, ஆல்மைட்டி காட் தேடிக்கிறார் பாருங்க, ஒரு ப்ராப்பர்ட்டை தேடிட்டு இருக்கிறார் பாருங்க. அவரோட காரியத்துக்கு யாரை நான் அனுப்புவேன்? அப்ப நம்ம எல்லாம் எவ்வளவு பாக்கியசாலிங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியம் கொடுத்திருக்கிறாருனாக்கா அவங்க எல்லாம் அந்த காரியத்தை முன்னாடி நின்று பண்ண வேண்டியது உங்களோட கடமைகள் தானே. அதை சொல்றதுக்கு ஏன் காத்துட்டு இருக்கிறீங்க? அவரே தேடிட்டு இருக்கிறாருங்க. யாரை நான் அனுப்புவேன்? என்னென்ன காரியத்தை யார் பண்ணுவாங்க? இது அவரோட ஸ்தலம், அவரோட வீடு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்புகள் கொடுத்திருக்கிறாரு, கடமைகள் கொடுத்திருக்கிறாரு. கண்மூடி செய்யுங்க. ஹல்லேலூயா. 8ஆம் வசனம் ஆயிடுச்சாமா? பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். என்ன அனுப்புங்க? வாரண்டியா வந்துடுறாரு பாருங்க. என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதாரை கேட்டும் உணராமல் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் அவர் என்னென்ன வேலை கொடுக்கிறாரு ஏசையாக்கு, அது நீங்க ஏசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல முழுசா படிச்சா தெரியும். சோ இந்த மாதிரி ஒரு தரிசனத்தை ஆண்டவர் ஏசையா தீர்க்கதரிசி காமிக்கிறாரு. தேவாதி தேவனை காணக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் ஏசையா தீர்க்கதரிசிக்கு அன்னைக்கு கிடைக்குது. சோ அங்கே ஆண்டவர் உயரமும் உன்னதமான ஒரு சிங்காசனத்தில் வீழ்த்திருக்கிறாரு. அவருடைய வஸ்திரத்தவங்களால் ஆலயம் முழுவதும் நிறைந்திருக்குது. சேராபீன்கள் பறந்துட்டு இருக்கிறாங்கோ, முகங்களை மூடி கால்களை மூடி அப்படியே பறந்துட்டு கர்த்தர் பரிசுத்தர் 3 தடவை சொல்றாங்க. சோ இதெல்லாம் தேவனை பார்த்து அந்த தேவ தூதர்கள் போற்றுகிறார்கள். அது ஆரம்பிச்சிடுதுங்க. நம்ம 10 மணி சர்வீஸ்னா முன்னாடியே ஆரம்பிச்சிடுது இந்த காரியம் எல்லாம். படியில இருந்து புகை ஆரம்பிச்சிடும், ஆல்ரெடி ஆரம்பிச்சிடும். அப்ப சில விஷயங்கள் பெண்டிங் விஷயங்கள் இருந்தா எப்படி பரிசுத்தமான தேவன் என்ட்ரி ஆவார் இல்லையா? இன்னைக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாரு. திடீர்னு தண்ணி ஸ்டாப் பண்ண வச்சிருந்த ஒரு எப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு நம்மளுக்கு இப்ப இன்னைக்கு தெரிய வந்துச்சு. அதெல்லாம் ஒரு படிப்பினை தான். எல்லாம் முன்னாடியே செக் பண்ணி ஆயத்தமாக இருக்கணும்ன்றது படிக்க வச்சாரு. அவரு தான் நம்ம டீச் பண்ணுவாரு. அவர் டீச் பண்ணலன்னா நம்மளுக்கு வேற யாரும் கத்து கொடுக்க மாட்டாங்க. எதுக்கு சனிக்கிழமை வருது இங்கேனாக்கா எல்லாமே ஆயத்தப்படுத்தி இருக்கணும்ன்றதுக்காகத்தான். ஏன்னா நாளைக்கு ஹோலி டே. சோ அந்த ஹோலி டேக்கு மொத்தம் தேவ சமூகமும் நிரம்ப போறாங்க. அப்போ நம்மளோட கடமை இதெல்லாம் எல்லாம் ஆயத்தப்படுத்தணும்ன்றது அவரோட விருப்பமாக இருக்கு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தண்ணி வந்துடுச்சு. பிஃபோர் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி வந்துச்சு. ஆனா அந்த பிரஷர் இருந்தது பாருங்க. அந்த பிரஷர்ல எல்லாருமே அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. ஹல்லேலூயா. சோ இந்த மாதிரி தேவனை தான் ஏசையா பார்க்கிறாரு. அதே இடத்துல வெளிப்பட்ட விசேஷம் ரெவல்யூஷன் 4:3 வஜ்ரக்கல்லுக்கும் பத்ம ராகத்துக்கும் ஒப்பாக
மிகுந்த அழகிய தோற்றம் உடையவராய் தேவாதி தேவன் வீழ்த்திருப்பதை கண்டு பரவசம் அடைந்தார். இந்த காரியம் லேட்டர் தான் யோவானுக்கு இந்த விஷயத்தை காமிக்கிறாரு. ஆனா இந்த விஷயத்தை முன்கூட்டியே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு விஷன்ல காமிச்சிட்டாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். சோ இந்த காரியம் அவ்வளோ அழகான ஒரு தோற்றம் உடையவர் அந்த தேவன். அந்த தேவனை பார்க்கிறாரு. ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை தேவன் ஏசாயாக்கு காமிக்கிறாரு. இப்போ இந்த அதே தேவன் அந்த ஏசாயா காமிச்ச அதே தேவன் மனு உருவம் கொண்டு பூமிக்கு இறங்கி வந்த பொழுது எவ்வாறு சிலுவையில தொங்க போறாருன்னு அந்த காட்சியும் காமிக்கிறார். ஒரு பக்கம் இந்த காட்சி அழகிய ரூபம், இன்னொரு பக்கம் எவ்வாறு சிலுவையில அந்தகார ரூபத்துல தொங்க போறாருன்றதும் காமிக்கிறார். சோ காமிச்சக்குள்ளோ சிலுவையில தொங்குகிறார். அவர் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, என்ன மாதிரி பாதிப்பு அடைந்தாரு, அதை கண்ட பொழுது ஏசாயா பிரமிப்படைந்தார். வார்த்தையே வரல. அப்படி இருக்கிறக்குள்ளோ அவராலே அதை நம்ப முடியல. ஏன்னா இப்படி ஒரு காட்சி, அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த ராஜாவை பார்க்கறதோ எப்படி இருக்கு. அதே ராஜா மனு உருவ கொண்டு அந்தகார விகார ரூபத்தோட இருக்கிற அந்த காட்சி. இத சொன்னா யார் நம்புவாங்க ஜனங்க? இத நான் எழுதினாக்க யார் நம்புவாங்க? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்படும்? அவர் தீர்க்கதரிசி வெளிப்பட்டது. ஆனா சொன்னா நம்புவாங்களா? இத நான் எழுதுனா நம்புவாங்களா? அவருக்கு பாருங்க அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன். அப்படி ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததா ஏசாயா தீர்க்கதரிசிக்கு. உன்னத பாட்டு சாங்ஸ் ஆஃப் சாலமோன், உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்துல 15-16 வசனம். அவர் எப்படி அழகா இருந்தார்னாக்கா, அவர் கால்கள் பசு பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களை போல் இருக்கிறது. அவர் ரூபம் லீபினோனே போலவும், அதாவது லெபனான்காரங்க ரொம்ப ஃபேரா இருப்பாங்க, அவ்வளவு ஃபேரா அவரு கேதுருக்களை போலவும் சிறப்பாய் இருக்கிறது. அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர், ஜெருசலேமின் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர். அவ்வளோ அழகானவர். அந்த அழகான தோற்ற உடையவர், மிகுந்த அழகுள்ளவர் என்று எண்ணப்படுகிறவர். அந்த அழகுள்ள தோற்றத்தை நான் சிங்காசனத்தில் பார்த்தேனே, அதை பார்த்த பொழுது இப்படி இவர் சிலுவையில தொங்குகிற காட்சியும் நான் பார்க்கிறேனே. இப்ப எனக்கு ஜெனசிஸ்டர் கஃபின்ல காமிச்சாரு, அதுக்கப்புறம் உயிரோட எழுப்பி காமிச்சார். நானே பிரமித்து அடைஞ்சேன். அப்ப அந்த காலத்துல ஏசாயா தீர்க்கதரிசிக்கும் அப்படித்தானே நடந்திருக்கும். ஹல்லேலூயா. அந்த கேடு அடைந்த முகமாக இருக்கிறதே. அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த ராஜாவோட முகம் எவ்வளவு வஜ்ரக்கல்லுக்கும் பத்மராகத்துக்கும் ஒப்பாக இருந்தது. ஆனா இப்ப இந்த காட்சி விகார தோற்றத்தோடும் அருவருப்பாக அந்த கேடு அடைந்த முகத்தோற்றத்தோடும் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாரே. பார்ப்பதற்கு அருவருப்பான விதத்துல தொங்கும் இவரை நான் பார்த்த பொழுது அவருக்கே ஒரு குழப்பம் ஆயிடுச்சா. ஆகவேதான் அவர் சொல்றாரா இப்படியாக ஏசாயா தீர்க்கதரிசி, நான் இதை எழுதினால் யார் என்னை நம்புவார்கள்? எனக்கே நம்ப முடியலையே, மத்தவங்க எப்படி நம்புவாங்க? பத்ம ராகத்துக்கும் வஜ்ரக்கல்லுக்கும் ஒப்பாக சிங்காசனத்தில் வீழ்த்திருக்கிறவரை கண்டேன். இன்று இந்த பரிதாபமான கோலத்தில் காண்கிறேனே என்று புலம்பித்தான் அந்த விஷயத்தை எழுதுறார். ஏசாயா 53 அதிகாரத்தை புலம்பித்தான் எழுதுறாரு. எங்கள் மூலமாக கேள்விப்பட்டது யார்? அதை விசுவாசித்தா நான் எழுதுனா யார் என்னை விசுவாசிக்குவாங்கன்னு அவரு எழுதினாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. நெப்போலியன் என்ற ஒரு மகா சக்கரவர்த்தி, இவருக்கு வயசு 51. அந்த பிக்சர் போடுமா? அவர் நல்லா இளம் வயசு, 51 வயசுல அவரோட மரணம். பிரான்ஸ் தேசத்துல இவர் ஒரு மகா சக்கரவர்த்தி, பராக்கிரமசாலி.
அவரோட லைஃப் இறுதி. சக்கரவர்த்தினாக்கா எம்பரர், சக்கரவர்த்தினாக்கா ராஜா, எம்பரர். ஓகேவா? ரூலர், அந்த நாட்டையே தன் கையில வச்சு ரூல் பண்றவர். பராக்கிரமசாலி. அவர் இறுதி நாட்கள்ல, இறுதியில் அவருடைய விரோதிகள், அவருடைய எனிமீஸ் அவரை பிடித்தார்கள். தனி தீவு ஐலாண்ட் ஒன்றுக்கு அவரை கொண்டு போய் கைதியாக வைத்தார்கள். அவர் லாஸ்ட் மூமெண்ட்ல அவரை கொண்டு போய் விரோதிகள் தனி தீவு ஒரு ஐலாண்ட்ல கொண்டு போய் வைத்தார்கள். அங்கும் அவருக்கு காவலர்கள் வைக்கிறாங்க, சோல்ஜர்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. அவரை கவனிக்கிறதுக்காக, அவருக்கு உணவு கொடுக்கறதுக்காக, பலவிதமான உபசாரங்களை பண்ணுவதற்காக, பிளஸ் கண்காணிப்பதற்காகவும். ஏன்னா அவர் எஸ்கேப் ஆயிட்டே இருப்பாரு. ஸோ அதனால கண்காணிக்கிறதுக்காகவும் அந்த காவலர்களை வச்சுட்டு இருக்கிறாங்க. யாரு? விரோதி, அவங்க எனிமீஸா இருந்தவங்க. ஸோ இந்த நெப்போலியன் கம்பீரமான தோற்றம் உடையவர், ஒரு கம்பீரமான தோற்றம் உடையவர். அவரு ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு தீவில் அவரை போட்டு பிடித்து கொண்டு போய் வைத்தக்குள்ளோ, முதல்ல அவர் அந்த தீவில் வேற ஒரு தீவில் போய் வைக்கிறக்குள்ளோ இந்த நெப்போலியன் என்ன பண்றாரு, 18 மைல் கடல்லையே நீந்தி தப்பிச்சிடுவார். நெப்போலியன் நான் சொல்லிட்டு இருக்கிறது ஹிஸ்டரி. தப்பிச்சிடுவாரு. எங்க மறுபடியும் இவன் தப்பிச்சு பிரான்ஸ் தேசத்துக்கு போயிடுவான்னு சொல்லிட்டு, எஸ்கேப் ஆகி போயிடுவான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் பண்றாங்க. நெப்போலியனுக்கு அந்த விரோதிகள் பிளான் பண்றாங்க. அவனுடைய உடலில் ஆரோக்கியம் இருந்தா தானே தப்பிக்க முடியும். நல்ல பலசாலி ஆரோக்கியம் தானே கடல்ல நீந்தி ஸ்விம் பண்ணி தப்பிக்க முடியும். அப்போ ஒரு பிளான் பண்றாங்க. அவனோட விரோதிகள் நன்கு அறிந்திருந்தார்கள். இவன் நல்ல ஒரு காத்திரமான பராக்கிரமசாலி, நீச்சல் நல்லா தெரியும். பிடிச்சி வச்சா 18 மைல் கடலை நீச்சிட்டு தப்பிச்சு நீந்தி போயிட்டான். இப்போ மறுபடியும் நம்ம பிடிச்சிருக்கிறோம், அதனால நீங்க ஒரு விஷயத்த பண்ணுங்கன்னு ஒரு சதி திட்டம் செய்யறாங்க. நாட்கள் கடந்தது. அந்த விரோதிகள் என்ன பண்றாங்க, நெப்போலியனுக்கு வேற விதமான ஒரு விஷயத்தை பயன்படுத்துறாங்க. நெப்போலியன் சொன்னானா, என் கால்கள் அதாவது லெக்ஸ், என் கால்கள் அவசியம் இல்லாமல் வீங்குகிறது, அதாவது ஸ்வெல்லிங் ஆகுது. என் உடலெல்லாம் வீங்குகிறது. யாரோ என்னை விஷம் வைத்து கொல்லுகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் நான் சாகுகிறேன் என்று புலம்பி அழ ஆரம்பித்தானா. அப்படி அலம்ப ஆரம்பித்தக்குள்ளோ யாரும் அந்த விஷயத்த காதில் போட்டுக்கவே இல்லையா. எல்லாருக்குமே தெரியுமா, ஆர்செனிக் என்ற ஒரு பாய்சன், ஆர்செனிக் என்ற ஒரு விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய உணவில் வைத்து கொடுத்தார்களாம். அவன் அந்த உணவை சாப்பிட்ட பொழுது அவனோட சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் கெட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. கடைசியா அவன் ஒரு ரிக்வெஸ்ட் சொல்றானா, நான் மரிக்கும் நேரம் வந்தது, நான் மரணம் அடைய போகிறேன். மரணம் அடைந்த பிறகு என் உடலை உடனே பொதித்து விடாதீர்கள், மண் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு என்னோட உடலை போஸ்ட்மார்ட்டம் அறுவை சிகிச்சையை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி அவரோட உடலை கொண்டு போறார்கள், போஸ்ட்மார்ட்டம் செய்கிறார்கள். அறுவை சிகிச்சை பண்ணி சோதித்து பார்க்கறக்குள்ள ரிப்போர்ட் வருது, ஆர்செனிக் என்ற ஒரு பாய்சன் கொடுத்து உணவுல கொடுத்து தான் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி அந்த பிரான்ஸ் தேசத்துல உள்ள ஜனங்க அப்படி புலம்பி அழ ஆரம்பிக்கிறாங்களா. கம்பீரமான தோற்றத்துடன் கண்ட நெப்போலியன் எங்கே? கம்பீரமான தோற்றம் பாருங்க, அந்த தோற்றத்தை பாருங்க, கம்பீரமான தோற்றம். கம்பீரமான தோற்றத்துடன் கண்ட நெப்போலியன் எங்கே? இன்று தலையிலிருந்து கால் வரைக்கும் வீங்கி விகார தோற்றத்தோட மரித்த சடலோட இருக்கிற இந்த நெப்போலியன் எங்கே அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறாங்க. ஸோ இப்படி அழுகுறக்குள்ளும் மற்ற
ஜனங்களுக்கு அபிஷியலா வந்து நாட்டு ஜனங்களுக்கு தெரியப்பட்டதுக்காக ஸ்டமக் கேன்சர்னு சொல்லிடுறாங்க. ஆனா அந்த சோதிச்சு சிகிச்சை பண்ண போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி ஆர்சனிக் என்ற விஷயத்தை கொடுத்து தான் கொண்டு இருக்கிறாங்கன்னு ப்ரூவ் ஆகுது. ஸோ ஏன் இது சொல்றேன்னாக்கா, இதே மாதிரி தான் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு அன்னைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பத்மராகத்துக்கும் ஒப்பாக கம்பீரமான தோற்றத்தோட கண்டவர் எங்கே, இன்னைக்கு விகார தோற்றத்தோட முகமெல்லாம் அந்த கேடு அடைந்த விரும்பத்தக்க ரூபம் இல்லாதபடி தொங்குகிற இவர் எங்கே? ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது இல்லையா? சோ ஏசாயா தீர்க்கதரிசி புலம்பி அழுகிறார். இவர், நான் சிங்காசனத்தில் இப்படியாக இந்த தோற்றத்தோட கம்பீர தோற்றத்தோட அவரை கண்டேனே, இப்பொழுது ஒரு ஏழை மனிதனாக விகார தோற்றத்தோடு அந்தகார அடைந்தவராக முகரூபமே மாறி காணப்படுகிறவர் இவர் எங்கே? இதை நான் சொன்னால் யார் நம்புவாங்க? எனக்கே நம்புவது கடினமாக இருக்கிறதே அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறாரு. ஏன் ஆண்டவருக்கு இந்த பாடு, இப்படிப்பட்ட பாடு ஏன்? அவ்வளவு அழகான தேவனுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு பாடு? எனக்கு தெரியாது நெப்போலியன் வந்து குட்டா பேடா மேன் தெரியாது எனக்கு. ஆனா கண்டிப்பா அந்த பிரான்ஸ் தேசத்துக்கு அவரு நல்ல குட்டான பர்சனா தான் இருந்திருப்பாரு. சோ அதனாலதான் அந்த பரிதாபமான கோலத்தை பார்த்து ஏசாயாவும் வந்து புலம்பி அழுகுறாரு. அந்த தோற்றம், பரிதாபமான தோற்றம், எப்படி நெப்போலியனோட தோற்றத்தை பார்த்து ஜனங்க பரிதவிச்சாங்களோ அதே போல ஏசாயாவும் ஏசப்பாவோட தோற்றத்தை பார்த்து பரிதாபம் அடைகிறார். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவ ஆவியானவர் சொல்றாரு, அந்த பரிதாபமான கோலத்தை அடைந்தது நமக்காகத்தான், நமக்காகத்தான், எனக்காக, எனக்காக. கையில வச்சு சொல்லுங்க, அந்த பரிதாபமான கோலம் எனக்காக, எனக்காகத்தான், எனக்காகத்தான். ஆகவேதான் அவர் சிலுவையில் தொங்கின அந்த காட்சியை சொன்னாரு. அந்த காட்சியை பார்த்து சொல்றாரு ஏசாயா தீர்க்கதரிசி. தேவ ஆவியானவர் இந்த மாதிரி தெரியவும் படுத்துறாரு. இந்த காட்சியை பார்த்து சொல்லி எழுத வைக்கிறாரு. இந்த நேரத்துல தேவ ஆவியானவர் இப்ப நீங்க எனக்காக எனக்காகன்னு நம்ம சொன்ன இல்லையா, இந்த வார்த்தையை கேட்டு தேவ ஆவியானவர் சொல்றாரு, அந்த காட்சி உங்களுக்காகத்தான். அதனால்தான் சந்திரனும் சூரியனும் கூட அந்த காட்சியை கண்டு காண முடியாமல் மறைந்து விட்டார்களாம். காண முடியாமல் மறைந்து விட்டார்களாம். சந்திரனும் சூரியனும் ரெண்டு பேரும் மறைந்து விட்டார்களாம். கடினமான ஒரு வார்த்தையில இதெல்லாம் தேவ ஆவியானவர் சொல்றாரு, இயேசு உயிரை கொடுக்குவதற்கு முன்பதாக 3 மணி நேரம் காரிருள் நிறைந்திருந்தது, அந்தகாரம் நிறைந்திருந்தது, கடினமான இருள் இருந்தது. மத்தேயு 27:45 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் அடைந்து உண்டாயிற்று. இதே வார்த்தை தான் மார்க் 15:33 இருக்கு, அதை நோட் பண்ணிக்கங்க. லூக்கா 23:45 டிஸ்பிளே போடுமா? லூக்கா 23:45 சூரியன் இருள் அடைந்தது, தேவாலயத்தின் திரை சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. சூரியனும் மறைஞ்சிட்டான். சோ இருள் ஆயிடுச்சு எல்லாமே. அதனாலதான் ஏன் அவருக்கு இந்த பாடு, ஏன் சூரியன் சந்திரன் கூட இந்த வேதனையை காண சகிக்கவில்லை, சகிக்காமல் முகங்களை மறைத்து கொண்டது, நமக்காகத்தான் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். காரணம், இந்த விஷயத்துக்கு எல்லாமே காரணம் நம்ம தான். முதலாவது, அநேக முறைகளில் நம்ம வந்து நமக்கே தெரியாம அறியாம நம்ம மீறுதல் அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் காயப்படுகிறார், நமக்கே தெரியாது. அதுவும் பேப்டிசம் ஆன பிறகும் மீறுதல் அக்கிரமங்கள் பண்றது மூலமா அதிகமான காயம் இப்ப வரைக்கும் அவர் பட்டுட்டு இருக்கிறாரு. அவரோட உடலும் சரி முகமும் சரி உருமாறி போய்கொண்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அவர் ஒவ்வொரு நொடியும் அனுபவிச்சுட்டு இருக்கிறார்.
இன்னி வரைக்கும் அது அனுபவிச்சுட்டு இருக்கிறாருனாக்கா எவ்வளவு வெட்கக்கேடு இல்லை. இன்னி வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. நீதிமொழிகள் 5:11, Proverbs 5:11, முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. நிறைய பேர் கட்டளைகள் மீறுதல் இருக்கிறதுனால தீர்க்கதரிசிகள் அவங்கள ஜெபம் ரிக்வெஸ்ட் எடுத்து அவங்களோட பாஸ்ட் இப்படி இருக்கு, ப்ரெசன்ட் எப்படி இருக்கு, ஸோ நீங்க ரிப்பெண்ட் ஆகுங்க, ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்குள்ள ரிப்பெண்ட் ஆயிடணும். இல்லைனாக்கா சரீரம் உருவழிந்து போகும். ஒரே ஒரு வழி ரிப்பெண்ட் மட்டும் தான். நம்ம பீட்ரே பண்ணக்கூடாது. என்னதான் நடந்தாலே பரவாயில்ல, நான் பண்றது தான் சரின்ற அந்த மனப்பக்குவத்துல இருந்து வெளியில வாங்க. போதகரோட சொல்ல நான் கேளாமலும் அலட்சிய பண்ணினேனே, அந்த செவி நான் சாய்க்காம நான் மீறி போனேனே. இன்னைக்கு என்னோட உடல் உருமாறி போயிருக்கு, சரீரம் உருவறைந்து போயிருக்கு. நான் துக்கித்து, நான் வெறுக்கப்பட்டேன், ஒதுக்கப்பட்டேனேன்ற புலம்பலத்தை விட ரிப்பெண்ட் ஆயிட்டு அவரோட பாதத்துல சரணடைஞ்சிடணும். நம்ம தாத்திரா தான் அது சரணடைய முடியும். ஹல்லேலூயா. முடிவிலே என் மாம்சமும் என் சரீரமும் உருவழியும் போகிறதே என்று புலம்புறதை விட உடனே நம்ம ரிப்பெண்ட் ஆயிட்டா அவரும் மன்னிப்பார் என்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். நிறைய பேர் மீறுதல், பாவங்கள், போதனை அடிமையா இருக்கிறவங்க, ட்ரக்ல பாதிக்கப்பட்டிருக்கோ, ஜூது விளையாடுறது, பொய் பேசுறது, திருடுறது, விபச்சார வேசித்தனம் பண்றது, இந்த மாதிரி எல்லா காரியங்களுக்கு நிமித்தம் அவரோட முகம் அந்த கேடு அடைந்திருக்கு, உருமாறி போயிருக்கு. விகார தோற்றத்தோட தொங்கிட்டு இருக்கிறதுனால சூரியனும் சந்திரனும் முகத்தை மறைச்சிட்டாங்க. நிறைய வாலிப பிள்ளைகள் இந்த மாதிரி காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய ஆண்கள், பெண்கள், மேன், உமன் எல்லாருமே அவங்களுக்கே அறியாம சில விஷயங்கள், தவறுகள், மீறுதல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இந்த காலகட்டத்துல கூட. ஏன்னா நம்ம இருக்கிறது கடைசி காலகட்டத்துல. உண்மையான ஊழியக்காரங்க சொல்ற வார்த்தைகள் கூட செவி கேட்காம போயிடுறாங்க. எனி டைம் அவரோட வருகை ரொம்ப சமீபமாக இருக்கு. எடுத்துக்கொள்ளப்படுதல்ல வரணும்னாக்கா நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை தான் ஆகணும், வேற வழியே இல்ல. ஹல்லேலூயா. வாலிபர்கள் நிறைய பிரேயர் ரிக்வெஸ்டும் அனுப்புவாங்க எனக்கு. முடிவிலே உன் உரு அழியும் பொழுது, உன் சரீரம் உருக்கொலையும் பொழுது, அப்பொழுது நீ புலம்பி அழுகுறதை விட இப்பவே மனம் திருந்தல் ஆயிக்கோ. அதை முன் அறிந்தே இயேசு அந்த அந்தகார தோற்றத்தோட அவர் தொங்கினார். உருவம் உருக்குலைந்து போகும்படியாக அவரோட முக ரூபம் மாறி போய்விட்டது. சந்தோஷமே இல்லை அவருக்கு மனதில். ஆனாலும் சந்தோஷத்தோடு தான் தன்னை தானே ஒப்பு கொடுக்கிறாரு. நிறைய பேர் இந்த மாதிரி என்கிட்ட பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புறக்குள்ள இந்த மாதிரி காரியத்தை நான் பண்ணிட்டேன் சிஸ்டர், இந்த மாதிரி விஷயத்த நான் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட எப்படியாச்சும் மன்றாடி ஜெபம் பண்ணி எனக்கு இதுல இருந்து விடுதலை வாங்கி கொடுங்க, எனக்கு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை அவங்களுக்கு, கவலைப்படாதீங்க. இதற்காகவே இயேசுவின் உடல் உருக்குலைந்து போனது, நம் பாவங்களுக்காக. அந்த மாதிரி நான் தெரியப்படுத்துவேன். 1 பேதுரு 2:24 படி, நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 25ஆம் வசனம், சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்மாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியமும் மாணவருக்கு திருப்பப்பட்டிருக்கிறீர்கள்.
கண்காணிக்கிறாரு. மேய்ப்பரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவோட கண் பார்வையில் நம்ம இருக்கிறோம். சிதறுண்ட போன ஆடுகளை போல நம்ம எத்தனை நாள் வாழ முடியும்? அவரோட கண்ட்ரோல்ல வந்துடணும் இல்லையா? அவரோட கண்ட்ரோல்ல வரணும்னு தெரியப்படுத்தி அநேக வாலிபர்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லி ஜெபம் பண்றதுக்குள்ள அவங்க ரிப்பெண்ட் ஆகி வருவாங்க. நிறைய சகோதர சகோதரிகளுக்கு, நிறைய குடும்ப தலைவர்கள் கூட நான் சொல்லுவேன், எல்டர் பீப்புள்களுக்கும் சொல்லுவேன், இந்த மாதிரி காரியத்துல நீங்க இருக்கிறீங்க, ரிப்பெண்ட் ஆயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இனி நீங்க பாவம் செய்யாதீங்கன்னு கூட நான் தெரியப்படுத்துவேன். அது முக்கியமா ஆஃப்டர் பேப்டிசம் ஆன பிறகு பாவத்துல சேத்துல விழுந்தா அப்ப எப்படி அவரால் தாங்க முடியும்? முகம் அந்த கேடு அடைந்த தோற்றத்தோடு அவர் தொங்கிட்டு இருக்கிற இந்த விஷயத்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு இவ்வளோ அழகான முகத்தை பார்த்து இந்த முகத்தை நான் எப்படி பார்த்து அதை எழுத முடியும்னு அந்த குழப்பம் அவருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் தெரியப்படுத்துறாரு. 2026 வருஷம் வந்திருக்கு. இன்னைக்கு 26 ஏப்ரல் மாசம். 2000 வருஷமா இந்த விஷயத்த பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் திருந்தின பாடு கிடையாதுன்றாரு. திருந்தின பாடு கிடையாதா? எப்படி இது நம்ம ஏத்துக்க முடியும் இல்லையா? ரிப்பெண்ட் டுடே. எல்லாருமே ரிப்பெண்ட் ஆகுங்க. இன்னைக்கு அவரோட தழும்புகளால் நம்ம குணமாகிறது மட்டும் இல்லை, பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக, ஒரு பாவம் செய்யாதவர் பலியா இருக்கிறார். அவரோட புயம் யாருக்கு வெளிப்பட்டது இன்னைக்கு? ஏசாயாக்கா, என்ஜிபிஎச் பிள்ளைகளுக்கா? சத்தமா சொல்லுங்க. எனக்காக என்னக்காகத்தான் அவர் மரித்தாரு, எனக்காகத்தான். இப்ப சொன்னீங்க இல்ல வாக்குறுதி, எனக்காகத்தான் அவர் அந்த கேடு அடைந்தாருன்னு. அப்ப நமக்கு தான் வெளிப்பட்டது. கர்த்தரோட புயம் யாருக்கு வெளிப்பட்டது? எனக்காக. நமக்கே வேண்டாம், இண்டிவிஜுவல். எனக்காக. ஹல்லேலூயா. ஒரு பிரதர் HIV பாசிட்டிவ்ல பாதிக்கப்பட்டிருந்தாரு. அவருக்காக ஜெபம் பண்றதுக்குள்ள அவருக்கு ஒரு சமாதானம் கிடைச்சது. அந்த நோயிலிருந்து அவர் ஆண்டவர் மீட் எடுத்துட்டார். அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணி, டாக்டர் என் வாழ்க்கை மாறியது, என் உடலும் மாறியது, எனக்கு ஒரு பெண்ணை நியமித்து வைத்திருக்கிறாங்க, நான் கல்யாணம் செய்து கொள்ள போகிறேன், நீங்க என்னை பிளஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இதற்காகவே இயேசு உருக்குலைந்து போனார். அவரோட விஷயத்தை எடுத்துக்கினாரு, தன் சரீரத்துல எடுத்துன்னு அவர் உருக்குலைந்து போயிட்டார். அந்த பிரதரை வாழ வச்சுட்டு இருக்கிறார். அவர் தன் சரீரத்துல எடுத்து ஒவ்வொரு ஆத்மாங்களும் வாழ வைத்துட்டு இருக்கிறார்னா தேவனுக்கு கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கணும். வாழ்நாள் முழுக்க சரணடைஞ்சிடணும். உயிரை கொடுத்த தேவன், மீட்டெடுத்த தேவன், போதையில இருந்து, அடிமைத்தனத்துல இருந்து, இச்சையில இருந்து, பாவத்துல இருந்து, சாபத்துல இருந்து, பொய்யில இருந்து, திருட்டுத்தனத்துல இருந்து, ஜூதுல இருந்து, நோயில இருந்து மீட்டெடுத்த ஒரு தேவனுக்கு உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. சோ இதற்காகவே இயேசு உருக்குலைந்தவராய் தொங்குகிறார். இந்த காட்சி தான் ஏசாயா தீர்க்கதரிசி காண்கிறார். பாவம் கொடியது. அது விபச்சாரம் பாவம் மட்டும் இல்லை, அநேக பாவங்கள் பட்டியல்கள் அந்த பாவ பட்டியல்ல வந்துடுது. அத்தனையும் தன் சரீரத்துல ஏற்றுக்கொண்டார். எபேசியர்கள் நிறுவனம் 5:5 விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே சுதந்திரம் அடைவதில்லையே என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்னி வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். சரியா? 7ஆம் வசனம். அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். கொலோசியன் 3:5 ஆகையால் விபச்சாரம்,
அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். அவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்னி வரும். நீங்கள் முக்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு இருந்தீர்கள். 8, 9, 10, 11 படிமா. ஹல்லேலூயா. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைத்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஆமென். அதிலே கிரேக்கன் என்னும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனமும் உள்ளவனும் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தார் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனத்தின் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாருமாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். சோ எல்லாமே அவர் தான் கிறிஸ்துவாக இருக்கிறதுனால இந்த பட்டியல் சொன்ன விஷயங்கள் அதுல நம்ம யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா, விழுந்திருந்தா, மோசம் போயிருந்தா அதுல இருந்து வெளியில வந்துடுங்க. இன்னும் அவரோட முகம் அந்த கேடு அடைந்த விகார தோற்றத்தோட தான் இருக்கு. இப்ப சொல்லிட்டு இருக்கிற நானு நீதியாக கட்டளையாக ஃபாலோ பண்றதுனா தான் என்னால சொல்ல முடியும். அதுக்கு நானு பாத்திரன்றது தேவ ஆவியானவர் என்னை ஆயத்தப்படுத்தி இன்னைக்கு அனுப்பி இருக்கிறார். அவர் கன்ஃபார்ம் பண்ணார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தவங்களுக்கு நம்ம வார்த்தைகளை, தேவனோட வார்த்தைகளை ஷேர் பண்றதுக்குள்ளோ செக் யுவர் செல்ஃப். ஆர் யூ கேப்பபிள்? நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை நடந்துட்டு இருக்கிறோமா? நம்ம ஷேர் பண்ண முடியும், ப்ரீச் பண்ண முடியும். வார்த்தை வாயில 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 2 பேரும் பேசி பழகி தேவன்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு உள்ள கரப்பட்டிருந்தா வேஸ்ட். பிரயோஜனமே இல்லை, பிரயோஜனமே இல்லம்மா. ஒரு வார்த்தை நம்ம சொல்றதுக்குள்ள இருதயத்தை போய் தட்டணும். அந்த வார்த்தை கேட்கப்படணும். அந்த வார்த்தை ராஜ்யத்துக்கு எட்டணும். சிங்காசனத்துள்ள பிதா காதுல விழுணும். அது கிரியை செய்யும். அது கிரியை செய்யும். கரெக்டா நான் சொல்றது? அது கிரியை செய்யணும். நம்ம வாழ்க்கை அவரை போல மாறணும். எண்ணங்கள், சிந்தனைகள், நோக்கங்கள், செயல்கள், கிரியைகள், சுபாவங்கள், குணங்கள், திட்டங்கள், பார்வை, பேச்சு அவரை ஞாபகப்படுத்தணும். அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம மாறிடணும். அவர் நடந்தபடிதான் நம்ம நடக்கணும். அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் அவர் நடந்தபடிதான் நம்ம நடக்கணும். கரெக்டா நான் சொல்றது? அப்போ நம்ம ஜெபம் செய்யறக்குள்ளோ பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். நம்ம ஜெபம் பண்ணி அடுத்தவங்களுக்கு நம்ம ப்ரீச் பண்ணி சொல்றக்குள்ளோ அங்க கிரியை நடக்கணும். அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆயத்தமாக்கிக்கணும். அப்போ நம்ம ஆயத்தமாய் பண்றக்குள்ள கிரியை செய்யும். வெறும் ஜெபம் பண்ணிட்டு நம்ம கரை இருந்ததுல கேட்கப்படாது, பிரயோஜனமே இல்லை. ஏன்னா சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த தேவன் 3 தடவை தெரியப்படுத்துறார், கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. சோ இப்படி ஒரு விஷயத்தை தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. அநேக காரியங்கள்ல நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவருடைய முக ரூபம் அந்த கேடு அடைந்திருக்கிறதுனால நம்ம அதுல இருந்து வெளியாகணும் தெரியப்படுத்துறாரு. ஏன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள், பொய், கோபம், வைராகியம், துஷ்டத்தனம், தூஷணம், இச்சை, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம பாதிக்கப்பட்டு நம்மளே அறியாம விழுந்துடுறோம்.
அப்புறம் யோசிக்கிறோம் நம்ம, ஐயோ இப்படி பண்ணிட்டோமே. ஆனா அங்க கணக்கு போயிடுதாங்க. ஸோ அந்த ரிட்டர்ன் வாங்கக்குள்ள ஐயோ எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, சுலபமாக விழுந்துடுறாங்க. தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார், அதுல நம்ம மாட்டிக்க கூடாது, மோசம் போகாதபடி நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு தெரியப்படுத்துறார். எச்சரிக்கையா இருங்க, எச்சரிக்கையா இருப்போம். நம்ம யாருக்காகவும் நம்ம தேவனை விட்டு கொடுக்க கூடாது. அவர் பரிசுத்தமான தேவன். உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க, எப்படி நம்ம அவரை மோசம் போக்க முடியும்? எப்போ நாங்க இயேசுவை ஏத்துக்கணுமோ, பார்த்துட்டோமோ, ருசிச்சிட்டோமோ, ஒரு நொடி கூட நாங்க அவரை மோசம் போக்கணும்னு ஒரு தாட்டே வராதேங்க. அதனால்தான் இந்நாள் வரைக்கும் அவர் வாக்கு தத்தத்தின் படி இங்க நிக்க வச்சிருக்கிறார். சொன்ன வார்த்தையின் படி நிக்க வச்சிருக்கிறாராமா? நிக்க வச்சிருக்கிறாரா இல்லையா? ஹல்லேலூயா. ஒரு மனிதன் இருந்தார், ஒரு பிரதர். ஒரு கம்பெனியில ஒரு தொழில் சாலையில வேலை செய்யறோம், ஒர்க்கர், லேபர். படிப்படியாக அவர் முன்னேறுகிறார். அந்த ஃபேக்டரியை வாங்கிடுறாரு. தொழிற்சாலைனா ஃபேக்டரி, கம்பெனி கிடையாது, ஃபேக்டரி. ஸோ அந்த ஃபேக்டரியை வாங்கிடுறாரு. அந்த ஃபேக்டரிக்கு அவர் ஓனர் ஆயிடுறாரு. ஓனர் ஆன கையோடும் அந்த தொழிற்சாலையில வேலை செஞ்சிருக்கிற அத்தனை பேருக்கும் இவரை தெரியும், இவர் ஒரு லேபராக இருந்தாருன்னு. 50 பேர், 50 குடும்பத்தார், 50 பேர் ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இவன் என்ன பண்ற, இந்த பிரதர் தன்னோட பழைய நிலைமைய மறந்துட்டார். தன்னோட பழைய நிலைமைய மறந்துட்டு அந்த 50 பேரையும் வேலை விட்டு நீக்கிட்டார். காரணம் என்னன்னாக்கா, நான் அந்த தொழிற்சாலையில ஒரு லேபராக இருந்து இப்ப நான் நிர்வாகியாக இருக்கிறேன், என்ன அவங்க மதிக்க மாட்டாங்க, மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அதனால அவங்கள எடுத்துட்டு நான் நியூவா ரீப்ளேஸ்மெண்ட், நியூ கமர்ஸை போடுறேன்னு சொல்லி இந்த காரியம் நடந்து ஒரு 30 வருஷம் ஆயிருக்கும் அந்த பிரதரோட வாழ்க்கையில. அதுக்கப்புறம் தான் இப்பதான் ரீசெண்டா அவர் 58 இயர்ஸ் அவருக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புறாரு. பெட் ரிட்டர்னு, கை ரைட் ஹேண்டு ஸ்ட்ரோக். இந்த கேஸ் என்கிட்ட வரக்குள்ளதான் 30 இயர்ஸ் பிஃபோர் ஆண்டவர் ரிவீல் பண்றாரு எங்க நடந்திருக்குது, என்ன வார்த்தை விஷயத்துல இவர் தாக்கப்பட்டு இருக்கிறாருன்னு சொல்லி. அப்போ நான் அவருக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறேன். அந்த 50 பேர் குடும்பத்தோட கண்ணீர், அந்த குடும்பங்கள் நாசமா போய்விட்டது. அந்த குடும்பத்தினர் கண்ணீர் அவர் மேல சாபமாக விழுந்தது. எந்த கையை அவர் குலுக்கி குலுக்கி மகிழ்ந்தாரோ அந்த கை இன்னைக்கு ஸ்ட்ரோக் ஆகி நரம்பு நாடி எல்லாம் அசைக்காம செத்து போயிருக்கு, உணர்ச்சி இல்லாம இருக்கு. இந்த விஷயத்த சொன்னா யார் நம்புவாங்க? நம்பித்தான் ஆகணும். சில காரியங்கள் வெளிப்படையா எனக்கு தேவ ஆவியானவர் அனுமதி கொடுக்க மாட்டார், இல்லைன்னா பிக்சரோட காமிப்பார். ஆனா சாட்சிகள் தெரியப்படுத்துன்னு சொல்வார். எங்கள் மூலமாக கேள்விப்பட்டவர் யார்? விசுவாசிக்கவர் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? உங்க ரெவரண்ட் டாக்டருக்கு வெளிப்பட்டது, இந்த பிரதரோட கேஸுக்கு இல்லையா? அவரோட புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அவர் அந்தகாரம் அடைந்து விகார தோற்றத்தோட தொங்கிட்டு இருக்கிறாரு. இவர் பண்ண அக்கிரமத்துக்கு தான் 50 குடும்பம் நாசமா போச்சு. அந்த கண்ணீர், he has to pay the consequences. தான் ஆகும். ஹல்லேலூயா. அதனால்தான் பாவம் கொடியது. எனவேதான் இயேசு கிறிஸ்துவின் உடல் சீர்குலைத்தார், தன் உடலை சீர்குலைத்தார். எவ்வளவு வேண்டுமானாலும் என் உடல் சீர்குலையட்டும், என் முகம் அந்த கேடு அடையட்டும், என் மக்கள் திருந்தி வாழட்டும் சொல்றார். திருந்தி வாழட்டும், இப்பாவது திருந்தி வாழட்டும்.
NJPH பிள்ளைகள், இன்று லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு விஷயம், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பாவம் இருந்திருக்கலாம், மறைமுகமான குற்றங்கள் இருந்திருக்கலாம், உன்னை சபிக்க இயேசு வரல, உங்களை தண்டிக்க இயேசு வரல அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். உங்களுக்கு புது வாழ்க்கை கொடுக்கத்தான், மறுபடியும் உங்களை தூக்கி நிறுத்தத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து இருக்கிறாராம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். குற்றவாளிகளை குற்றம் சாட்டுறதுக்கு இயேசு வரல, அது தெரியப்படுத்தி அவர்கிட்ட ரிப்பெண்ட் ஆகி பாவ அறிக்கை பண்ணி மறுபடியும் திரும்பி வந்துடுங்கன்னு தெரியப்படுத்துறார். இந்த நாள்லயும் NJPH பிள்ளைகள் நடுவுல இயேசு நின்று கொண்டிருக்கிறாரு. ஒவ்வொரு தடவும் அதை நிரூபிச்சுதான் இருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ இரக்கம் பெறுவான். இன்னைக்கு பாவத்தில் வாழும் சகோதர சகோதரிகளே, அது விபச்சார பாவமாக இருக்கலாம், பொருளாசையாக இருக்கலாம், மண்ணாசையாக இருக்கலாம், அது என்ன பாவமானாலும் இருக்கலாம். ஆண்டவரிடத்துல நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நான் குடிக்கிறேன் அப்பா, எனக்கு குடிய விட முடியல, பீடி சிகரெட்டை விட முடியல, என்னால பொய் பேசுறது நிறுத்த முடியல, திருட்டுத்தனம் பண்றது நிறுத்த முடியல, போதை அடிமையில இருந்து என்னால வெளியே வர முடியல, சிகரெட்ல இருந்து வெளியே வர முடியல, மனைவியை நான் அடிக்கிறேன்னு என்னால தாங்க முடியவில்லை, என் பசங்க எல்லாம் அழுகுறாங்க, என் கணவனுக்கு நான் துரோகம் செய்யறேன், என் மனைவிக்கு நான் துரோகம் செய்யறேன். அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலையும் இன்னைக்கு அவர்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா உதவி செய்வார். அவர் நிச்சயமாக உதவி செய்வார். அன்னைக்கு எஸ்ரா அழுதது போல சங்கீதம் 119:25 என் ஆத்மா மண்ணில் ஒட்டி இருக்கிறது, என் ஆத்மாவை உயிர்ப்பியும் ஆண்டவரேன்னு அழுகுறான். அந்த மாதிரி நம்மளும் அழுவோமே. ஹல்லேலூயா. அப்படி ஒரு விகார தோற்றம், அந்த கேடு அடைத்த தோற்றம் நமக்காகத்தான் அவர் பட்டு இருக்கிறாரு. இப்ப நமக்கு தெரிஞ்சிடுச்சு, அந்த முகம் பிரகாசமாக இருக்கட்டும், ஒளிக்கட்டும். நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு பிரகாசமான முகத்தை கொடுத்து அவர் அந்த கேடு அழிச்சிட்டு இருக்கிறார். அவருக்கு பழைய ரூபம் வரணுமே, கம்பீரமான தோற்றம், முற்றிலும் அழகுள்ளவர், அந்த தோற்றம் வரத்துக்கு உண்டான முயற்சி நம்ம எல்லாருமே பண்ணுவோன்னு நம்ம இதெல்லாம் ரிப்பெண்ட் ஆகி தேவன் கிட்ட கேட்போம். ஹல்லேலூயா. ஒரு ரிச் மேன், ஒரு செல்வந்தர், ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். அவங்ககிட்ட 2 ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக்ஸ் இருக்கு. 2 ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக்ஸ். அந்த டாக்ஸை வைத்து தனியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். வாக்கிங் போறதுக்குள்ள அந்த டாக்குங்க குதிரை போல் நடக்குமா. ஸோ அப்படி இருக்கிற ஒரு 2 டாக்ஸ் வளர்த்துட்டு இருந்தாரு. வாக்கிங் போறதுக்குள்ள கையில கோல்டு வாட்ச் தான் கட்டிட்டு போவாராம். ஒரு திருட பார்த்துட்டு, ஒரு திருடன் பார்த்துட்டு அந்த செல்வந்தினர் கிட்ட வந்து அவன் சொல்றானா, சார் உங்கள் வீட்டுல இந்த வாரம் நான் திருட போறேன் சொல்லிடுறானா. சொல்லிட்டு போயிட்டானா. இந்த ரிச் மேனுக்கு ஒரே கலக்கம், தூக்கம் வரமா, நேரடியா அவன்கிட்டே வந்து சொல்லிட்டு போனா 2 நாய்களை திறந்து விட்டுறாரா. வீடை திறந்து விட்டுறாரு, எல்லா கதவும் திறந்து விட்டுறாரு, லைட் ஆன் பண்ணி விட்டுறாரு, ஆஃபே பண்றது இல்லை. ஒரு பக்கம் தூக்கம் இல்லை, திறந்து விட்டுடுறாரு. காரணம் அந்த 2 ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக்ஸ் மேல நம்பிக்கை, அவ்வளவு நம்பிக்கை. 3வது நாள் பெல் அடிக்குது. அந்த திருடன் மார்னிங் 5 AM வரான். வந்துட்டு கையில ஒரு சூட்கேஸ் இருக்கு, திறக்கிறான். திறந்து காமிக்கிறான். இதெல்லாம் உங்களுக்கா பாருங்க சார்ன்றாரா. டேய் எந்துதாடா, எப்படிடா
நேத்து நைட்டா சுட்டுட்டேன் சார், நேத்து நைட்டை திருடிட்டேன் சார். இதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டு போலாம் தான் வந்தேன் சார், திருட வரல. என்ன வச்சுக்கங்கன்னு சொல்றான். திருட பாருங்க எவ்வளவு ஆனஸ்ட். அந்த சார் சொல்றாரா, இதெல்லாம் உங்கதாப்பா, நீ சொல்லிட்டு தான் என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போன, நீ சம்பாதிச்சுட்டு நீ எடுத்துட்டு போப்பா போப்பா அப்படின்னு சொல்றாரா, பெருந்தன்மையா சொல்றாரா. அவன் போகும் பொழுது சாருக்கு ஒரே ஒரு டவுட், இந்த ஒரு டவுட் மட்டும் கிளியர் பண்ணிட்டு போப்பான்னு சொல்றாரா. என்னுடைய 2 பசங்களை நீ எப்படிப்பா சமாளிச்ச? நல்லா தான் இருக்கு, மயக்க மருந்து இல்ல, நீ மயக்க மருந்து கொடுக்கலன்னு தெரியும். அப்படி கொடுத்திருந்தாக்க தெரிஞ்சிருக்குமே. இப்படி நல்லா தான் இருக்கு, எப்படி நீ வந்துட்டு எடுத்துட்டு போன? தெரியாமல் எப்படி எடுத்துட்டு போனீங்க? 2 பசங்களுக்கு தெரியாம கேக்குறாரு. தெரியாமலாம் எடுத்துட்டு போல சார், தெரிஞ்சுதான் சார் எடுத்துட்டு போனேன். அவன் சொல்றான், எப்படிடா சொல்லிட்டு போடா, எப்படிடான்னு கேக்குறான் மறுபடியும். சரி சொல்றேன் கேளுங்க சார். எத்தனை வருஷம் சார் நீங்க இந்த நாய்களை வளர்க்குறீங்க? 6 வருஷமா வளர்க்குறேன். என்ன சோறு போடுறீங்க சார்? கறி போடுறீங்களா, சிக்கன் போடுறீங்களா? ஆனா நான் என்ன போட்டேன் தெரியுமா? மத்தி மீனை போட்டேன் சார். அதனால தான் சார் வாலாட்டிட்டு இருக்கு. சாப்பிடுச்சான்னு கேட்கிறாரு. சாப்பிடுச்சு சார், பாருங்க வாலாட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே ரைட், நீ போப்பா, போறக்குள்ள கதவு சாத்திட்டு போப்பான்றாரு. மனம் ஒடிஞ்சு போகுது அந்த எஜமானுக்கு, அந்த ரிச் மேனுக்கு. 2 நாய்களையும் கொண்டு வந்து நடு வீட்டில் உட்கார வைத்தார். இதுக்கு தான் நாய்களை வந்து நடு வீட்டில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறது. நடு வீட்டில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு. உட்கார வைத்து சாஷ்டாங்கமா 2 நாய்களோட கால்கள்ல விழுந்து தொட்டு தொட்டு கும்பிட்டாராம். மன்னிச்சிடுங்கடா, என்ன அப்பா உங்களோட ருசியை தெரியாமல் வளர்த்து விட்டேனேடா, என்ன மன்னிச்சிடுடா, தெரியாம செஞ்சுட்டேன். உங்க ருசியை வந்து தெரிஞ்சுக்காமலே உங்களை வளர்த்து விட்டேன், என்ன மன்னிச்சிடுடா. ஆனால் உன் பரம்பரையாய் வந்த அந்த நன்றி உணர்வை ஒரு சின்ன ருசிக்காக மாத்திட்டீங்களடா. உங்கள் ருசி தெரியாமலே வளர்த்து விட்டேனடா அப்பா, என்னை மன்னிச்சிருக்கடா அப்படின்னு சொல்லி கதறி அழுது அந்த இடத்துலயே மரணம் அடைகிறார். நாய்கள் ரொம்ப சென்சிட்டிவ்ங்க, நாய்கள் ரொம்ப சென்சிட்டிவ். அதுங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, ருசிக்காக பரம்பரைக்காக அந்த விசுவாசத்தை விட்டுவிட்டோமோ என்று அதுகளை புரிஞ்சிட்டு ஒரு நாய் வந்து அப்படியே உக்காந்துட்டு இருக்கு, அசையில கொள்ளுல அதே பொசிஷன்ல, ஒரே வார்த்தையில, தண்ணி குடிக்கல, டாய்லெட் போல, சாப்பிடல, அப்படியே செத்து போகுது. இன்னொரு நாய் 9 நாள்லயே செத்து போயிடுது. அதுங்களுக்கு புரிஞ்சிடுச்சு தான் செய்தது தப்புன்னு சொல்லிட்டு. சென்சிட்டிவிட்டி. இன்னைக்கு நிறைய ப்ராப்பர்ட்ஸ், என்ன போல ப்ராப்பர்ட்ஸ் வந்து பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் தெரியப்படுத்துறதுக்குள்ளோ அது நல்ல காரியமா இருந்தாக்கா அவ்வளோ சந்தோஷம் ஜனங்களுக்கு. அது அவங்கள குற்றம் சாட்டி சொல்றதுக்குள்ள என் மேல அப்படி எரிஞ்சு விழுவாங்க பிரதர், உண்மையில சொல்றேன், அப்படி எரிஞ்சு விழுவாங்க. ஒண்ணு மட்டும் நான் படிச்சுட்டேன், நம்ம ரொம்ப ரோஷமாக எந்த காரியத்தையும் சொன்னா அந்த காரியத்தை விட நம்ம ரோஷமாக இந்த காரியத்தை சொன்னால் இதை விட பெரிய இழப்பு வரும். இப்படிதான் இருக்கணும்னாக்க பெரிய இழப்பு வந்துடும். சோ எது முக்கியம் என்று தெரியப்படுத்தினார். எதை கொண்டு போவது, எப்படி எடுத்துக்கொள்வது, எப்படி செயல்படுத்துவது, எப்படி நடத்துவது அப்படின்னு வந்து தெரியப்படுத்தினார் எனக்கு.
ஒரு நிதான தன்மை வராமல் இவர்களை நம்மால் ஹேண்டில் பண்ண முடியாது. நமக்கு முதல்ல ஒரு நிதான தன்மை வேணும். அதற்கு தேவை நமக்கு ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம் ரொம்ப தேவை. இதை நம்ம முழுமையா பெற்றுக்கொண்டாதான் நம்மளால சில கேசஸ்களை ஹேண்டில் பண்ண முடியும். ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுக்கும் இந்த போராட்டம் இருக்கத்தான் செய்யும். அப்ப ஹேண்டில் பண்ண முடியும்னாக்கா நம்ம முதல்ல நிதான தன்மத்தோட தான் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. இடம் கொடுக்க கூடாது, பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. இருதயத்துல இயேசு மட்டும் தான் இடம் இருக்கணும். எபேசியன்ஸ் 4:27 படி பிசாசுக்கு இடமே கொடுக்க கூடாது. இருதயத்துல இயேசு தான் இருக்கணும். இல்லைன்னா உருவழிச்சு போயிடும், அந்த கேடு அழிஞ்சு போயிடும்னு தேவ ஆவியானவர் முன்னாடியே தெரியப்படுத்திட்டாரு. நீதிமொழிகள் 5:11 முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுவதை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவி சாயாமலும் போனேனேன். அழுறதை விட எடுத்துக்குன்னு மறுபடியும் அதை கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுது புத்திசாலித்தனம். ஹல்லேலூயா. அதனால்தான் ஏசப்பா தெரியப்படுத்துறாரு. 15 மத்தேயு 15:26-28 பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அப்பத்தை நாய்களுக்கு போடாது இல்லையா? அப்போ அந்த ஸ்திரீ சொல்றாங்க, எஜமானின் மேசையில உழுற அந்த துணிகைகள் அட்லீஸ்ட் நாய் தின்னலாமே, சாப்பிடலாமேன்னு சொல்றக்குள்ளோ இயேசுவோட பதில் என்னன்னா, உன்னுடைய விசுவாசத்தின் நிமித்தம் உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி மகனுடைய அவங்க மகளை எழுப்பிடுறார். விசுவாசம். அப்போ ஒரு எஜமானுக்கு, ஒரு அப்பாவுக்கு, ஒரு தேவனுக்கு, ஒரு படிச்ச இறைவனுக்கு ஆதியில உள்ள அந்த விசுவாசம் எங்க? நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? நமக்கு நம்மளே கேட்டுக்கலாம். மனசாட்சிகள் தெரியும். உண்மையிலே அந்த தேவனுக்கு, உயிர் கொடுத்த தேவனுக்கு, படைச்ச தேவனுக்கு விசுவாசமாக இருக்கிறோமா? கிரியேட்டர் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த், அந்த காடுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக நம்ம மாறுவோம். விசுவாசத்தோட இருப்போம். கர்த்தருடைய புயம் யாருக்கு இன்னைக்கு வெளிப்பட்டது? ஹல்லேலூயா. பீஸ் பி வித் யூ ஆல். ஒருத்தருக்கு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு சமாதானம். பீஸ் பி வித் யூ ஆல். சமாதானம், சமாதானம், சமாதானம். கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்தை நாம் சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father in heaven, hallowed be thy name. Thy kingdom come. Thy will be done on earth as it is in heaven. Give us today our daily bread, and forgive us our debts, and as we also have forgiven our debtors, and lead us not into temptation, but deliver us from the evil one. For yours is the kingdom, the power, and the glory forever. Amen. உட்காருவோம். எல்லாரும் உங்களோட அன்பு காணிக்கைகளை கையில எடுத்துக்கங்க. நீங்க கொடுக்கிற காணிக்கைகள் 30, 60, 100 ஆகும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது புனிதமான காரியங்களுக்கு பயன் உண்டாகுகிற காணிக்கை. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களி
பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கி மெய்வழி விட்டேன் அன்றே. கண் போன போக்கில் பின்பற்றினேன், கண்டேன் இல்லை இன்பமே. மண்ணாசையில் நான் மயங்கி மெய்வழி விட்டேன் அன்றே. கண் போன போக்கில் பின்பற்றினேன், கண்டேன் இல்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாள் எல்லாம் உம் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையில்லா உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையில்லா உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம திருவிருந்து பந்திக்கு ஆயத்தமாகலாம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்தரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கையாகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். ஆமென். Thank you, Jesus. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. கர்த்தாவே, இந்த நாளில் மூலமா நீங்க பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தருடைய புயம் எங்களுக்கு தாப்பா வெளிப்பட்டது, அதற்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய மீறுதலுக்காக நீங்க விகார தோற்றம் அடைந்து, அந்த காலம் அடைந்து ஆண்டவரே சிலுவையில தொங்கினீரப்பா. ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிடுங்க ஏசப்பா, எங்கள் பாவங்களை மன்னிச்சிடு ஏசப்பா. நாங்க இதுக்கு மேல பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு நீங்க
நீங்க உதவி செய்யுங்க ராஜா. உங்களோட வருகையில் நாங்க காணப்படணும் சுவாமி. நாங்க அலட்சியமா எண்ணி விட்டோம் ராஜா. இனி நாங்க ஆண்டவரே இந்த சீரியஸ்னஸ் நாங்க புரிஞ்சு கொள்வோம் ராஜா. ஆண்டவரே நாங்க வெகுளியாக இருந்துட்டோம் ராஜா. பாவங்கள் தெரிஞ்சோ அந்த சேத்துல நாங்க விழுந்துட்டு இருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களுக்கு நீங்க தப்பா மேற்கொள்ளும் வல்லமை தாங்கள் ராஜா. புத்தியில ஒரு தெளிவு தாங்க ராஜா. எண்ணத்துல ஒரு தெளிவு தாருங்க ராஜா. இருதயத்துல ஒரு நிதானத்தை தாரும் ராஜா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய ரத்த கோட்டைகளை எங்களை மூடி வைத்து நீங்க பாதுகாப்பு நீங்க கொடுக்க போறதுக்காக நன்றி அப்பா. உங்க வஸ்திர தொங்கலுக்குள்ள நீங்க மூடி வைத்து பாதுகாப்பு நீங்க கொடுக்க போறதுக்காக நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. எங்க பரிசுத்த கொலைச்சல் உண்டாகாதபடி ஆண்டவரே பிசாசின் கிரியைகள் வராதபடி நுழையாதபடி நீங்க காத்துக்கொள்ளுங்கள் ராஜா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவையோ நீங்க தந்து அருளுங்கள் அப்பா. சம்பூர்ண நன்மையினால் நிரப்புங்கள் சுவாமி. இந்த நாள்ல ஆண்டவரே இந்த பிள்ளைகள் இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் லைவ்ல பாத்துக்கிற கொண்டிருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரும் நீ பேராக ஆசீர்வதிக்கணும் ராஜா. சமாதான பிரபுவே உங்களோட சமாதானத்தை கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. இந்த இடத்தை விட்டு போறக்குள்ள உங்களோட தெய்வீக சமாதானத்தை கொண்டு போகட்டும் சுவாமி. இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு கத்து கொடுத்துக்கிற இந்த வார்த்தை என் வாழ்க்கையில கிரியேட் செய்யட்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த பிள்ளைகள் வீடு போய் செல்லட்டும் ராஜா. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும். மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. ஹalleluya. நல்ல தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா தேவனே எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தர் கொடுத்திருக்கிற தீர்க்கதரிசினியான ரெவரண்ட் டாக்டர் சுமிதா பிரகாஷ் அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த கடைசி காலத்துல எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த தீர்க்கதரிசினியான அப்பா ரெவரண்ட் டாக்டரே ஆண்டவரே ராஜா கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆண்டவரே ராஜா. அப்பா உம்முடைய புயம் ஆண்டவரே அவங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா புதிய வெளிப்பாடுகளோடு அவங்களோடு நீர் பேசினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சரீரத்துல காணப்படுகிற எல்லா விதமான பலவீனங்களும் ஆண்டவரே ராஜா, எல்லா சுகவீனங்கள் ஆண்டவரே ராஜா, அப்பா தேவனே உம்முடைய தழும்புகளால அவங்களுக்கு புதிய பலத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் நீக்கி பலவானாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அவங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகள் அப்பா நரம்புகள் தசைகள் அனைத்திலையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆணிப்பா இந்த கரம் ஆண்டவரே தொட்டு ஆண்டவரே பரிபூர்ணப்படுத்த வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. இனி எந்த பலவீனங்கள் அவங்களை நேரிடாத படிக்க ஆண்டவரே ராஜா அப்பா உம்முடைய கரம் உம்முடைய ஆண்டவரே அந்த பலப்படுத்துகிற கரம் அந்த சுகத்தை தருகிற கரம் ஆண்டவரே அப்பா அவனை தொட்டு அப்பா தேவனே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ராஜா அந்த புதிய பலத்தோடு அவங்க இருக்கத்தக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக அப்பா தேவனே. அப்பா இந்த குடும்பத்தை கொண்டு கர்த்தர் புதிய காரியங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ராஜா டென்மார்க்ல இருக்கிற அங்கிளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகன் ஷர்லிக்காக மகன் கீர்த்திக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளோட எதிர்காலங்களும் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. என்ஜேபிஎச் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. என்ஜேபிஎச்க்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா விதமான ஆயுதங்களும் அது இயேசுவின் நாம வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே ராஜா. எல்லா பொய் சொற்கள் எல்லா பொய் உதடுகள் நாவுகள் அப்பா இந்த என்ஜிபிஎச்சை குற்றப்படுத்துகிற ஒவ்வொரு நாவுகளையும் கர்த்தரை நீங்க குற்றப்படுத்தி அப்பா தேவனே என்ஜிபிஎச்சை இன்னும் ஆண்டவரே அப்பா உயர்த்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகளோட ஸ்தானங்கள் மாறணும் ஆண்டவரே ராஜா அப்பா தேவனே. எல்லாரும் மனம் திரும்பி ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு அப்பா தேவனே பருவா ராஜ்யத்துக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தர் அப்பா கற்றுத்தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி.
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். துதி கன மகிமையெல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹalleluya. Praise the Lord. All glory to God. God bless you all. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ், நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.